Hi friends, welcome back. In the Children of Tomorrow அப்படிங்கிற புக் ரீடிங் சீரியஸில் நான் ஏற்கனவே வந்து ஒரு 30 பேஜஸ் படிச்சிருக்கேன். இப்போ வந்து அதை படித்து உங்களுக்கு எலபரேட்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் வேர்ட் பை வேர்ட் பார்த்துருக்கோம். இப்போ இதோட அடுத்த சாப்டர் 2ன்னு சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறமா வர்ற மெயின் சாப்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் வந்து இந்த சாப்டரோட டைட்டில். இதோடைய சப் சாப்டர் பார்த்தீங்கன்னா அதோட நேம் வந்து லைஸ், பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ இது நம்ம உள்ள டீப் டைவ் பண்ணி யூஸ்வலாக நம்ம பேசுறது முன்னாடி ஒரு அகெயின் ஜஸ்ட் டு ரீட்ரேட் த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ என்னென்னா, இது யாருக்கு டார்கெட் ஆடியன்ஸாக நான் பார்க்குறேன்னா, புக் படிக்கிறதுக்கு பெருசாக நேரம் இல்லை, பட் பேரண்டிங் பற்றி நான் நிறையா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் படிக்கலாம், ஆனால் வந்து எனக்கு இங்கிலீஷ் வந்து அதிகமான புக்ஸ் வந்து படிக்கிறது இல்லை. இப்போ எனக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக ஒரு புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குவேன். ஸோ வேறு யாராவது ரீட் பண்ணி எனக்கு வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்ல விஷயங்களை வந்து நம்ம படித்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கலாம். முன்னாடியெல்லாம் நிறையா நம்ம கிராண்ட்பான்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய பேர் இருந்தாங்க, நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் அப்படியே காது வழியாக வந்துடுச்சு. நான் நிறைய அம்புலி மாமா புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன் சின்ன வயசில். அதுதான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. In the absence of grand parents or stories sometime later. ஆனால் இப்போ என்னென்னா, நான் there is a genuine need of people coming together as a forum to discuss parenting, how to raise children etc. அதை பார்த்ததுனால நான் எடுக்கிற புக்ஸ் எல்லாம் ரொம்ப பர்டிகுலராக இந்த மாதிரி இருக்கும். அதாவது லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு 4 or 5 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து சில்ட்ரன் ஆஃப் டுமாரோங்கிற பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மேனர் ஆஃப் நரேஷன் எப்படி இருக்குன்னா, அதை ஒவ்வொரு சென்டென்ஸையும் ரீட் பண்ணி அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ டு டிஸ்கஸ் அபவுட் தட் பாயிண்ட். ஆக்சுவலாக ஆஸ் அ பேரண்ட்டாக டிஸ்கஸ் த பாயிண்ட், அது மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இன்ட்ராக்டிவாக இதை எடுத்துக்கலாம். யூ கேன் கம் பேக் டு மீ த்ரூ த கமெண்ட் செக்ஷன். நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபோரம் வந்து உருவாக்குவோம். இது ரொம்ப லென்த்தி வீடியோ தான், ஐ நோ இட் இஸ் வெரி வெரி டயரிங் டு வாட்ச் த என்டையர் வீடியோ. பட் இதோடைய எசன்ஸ், அதோட இது உங்களுக்கு ரீச் ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித்வுட் ஃபர்தர் டிலேஸ். இப்போது முன்னாடி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு நம்மளுடைய ஆத்தர் ஓம் சுவாமி. ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன சொல்லியிருந்தாருன்னு நம்ம பார்த்தோம். அதாவது நான் கண்டென்ட்ஸ் போகிறேன் திரும்ப. ஒய் திஸ் புக்னு சொல்லியிருந்தாரு. மேக்கிங் அ ஜீனியஸ், மேக்கிங் அ ஹாப்பி ஜீனியஸ்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கெல்லாம் நான் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன். த வேர்ட் பேரண்ட்டுங்கிறதே வந்துட்டு 2 செக்ஷன் வீடியோஸாக நான் பண்ணியிருக்கேன். அதை வந்து அக்ரோனிமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாரு. டேனிஷ் வே ஆஃப் பேரண்டிங் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு பண்ணியிருந்தாரு, அதை பண்ணியிருந்தேன். இப்போ இந்த 2வது சாப்டரில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டு கீழே ஐ கேன் சி 4 சப் சாப்டர்ஸ். அதாவது லைஸ், ஆங்கர், டிமாண்ட்ஸ் அண்ட் அட்டாச்மெண்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டராக எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் வந்து பில்டு, அதுக்கப்புறம் நர்ச்சர். அதுதான், அவ்வளோதான். நம்ம வந்து 150 பேஜஸ் மாதிரி. ஸோ நம்ம படிக்க போகிறது செகண்ட் சாப்டர். அந்த சாப்டரோட டைட்டில் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கிறது. அதோடைய சப் சாப்டர் மட்டுமே இப்போ படிக்க போகிறோம். அதாவது பேஜ் நம்பர் 33 பேஜ் நம்பர் 45 வரைக்கும் 12 பேஜஸ். ஜென்ரலி 12 பேஜஸ் படிக்கிறேன்னா எனக்கு, அதாவது படித்து இந்த மாதிரி வந்து ஒரு வீடியோ பண்ணோன்னா 2 hours ஆகும். ஏன்னா சென்டென்ஸ் பை சென்டென்ஸ், வேர்ட் பை வேர்ட் போகிறது. எகெயின் ரீட்ரேட் பண்ணுறேன். இப்போது அதாவது இங்கிலீஷ் டு தமிழ் அந்த விஷயம் கற்றுக்கிற டைமில் எனக்கு பேரண்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இது அப்சல்யூட்லி அப்ரோப்ரியேட்டாக இருக்கும் இந்த வீடியோஸுங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். Mahatma Gandhi's son, Manilal Gandhi, moved to South Africa to carry on the work his father had left behind. மகாத்மா காந்தியோட பையன் மணிலால் காந்தி சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு. எதுக்குன்னா அப்பா விட்ட வேலையை தொடர்றதுக்கு. அது என்ன வேலை? ஃபைட் அகேன்ஸ்ட் இன்ஜஸ்டிஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். அதாவது அநீதிக்கும் இந்த நிற வேற்றுமை, டிஸ்கிரிமினேஷன் போது என்ன வேற்றுமைனாலும் சொல்லிக்கலாம், முக்கியமாக அங்கேருந்து நிற வேற்றுமைகள், அதெல்லாம் வந்து தொடர்ந்து போராடுறதுக்காக மணிலால் காந்தி சவுத் ஆஃப்ரிக்கா போகிறாரு. ஒன் டே மணிலால் had a day-long meeting in Johannesburg and he asked his son Arun Gandhi to drive him there. ஸோ மணிலால், அதாவது காந்தியோட பையன், அவருக்கு ஒரு வேலை இருந்துச்சு ஜோஹனஸ்பர்கில், அது கேபிட்டல் ஐ பிலீவ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா.
ஐ திங்க் ஸோ. அவரோட பையன் அருண் காந்தி கிட்ட சொல்லிட்டு டு டிரைவ் இம் தேர், அந்த இடத்துக்கு கூட்டு போக சொன்னார், டிரைவ் பண்ணி கூட்டு போக சொன்னார். அருண் தாட் this would be a good opportunity to also get his car serviced. அருண் என்ன நினைச்சாருன்னா, பையன் இதுதான் ரைட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, காரையும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நினச்சாரு. தே லெஃப்ட் ஃபார் த மீட்டிங் இன் த மார்னிங். காலையிலேயே வந்து மீட்டிங்க்கு வந்து கிளம்பிடுறாங்க. அருணோட வார்த்தைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, அருண் சொல்லியிருக்காரு, I dropped my father off for his meeting and got the car to the garage by 1. 1 மணிக்கு வந்து காரை கேரேஜுக்கு கொண்டு வந்துட்டாரு, அப்பாவை காலையில் மீட்டிங்க்கு விட்டுட்டு. Since it was a long time until 5 o'clock, I figured I could go to the movies, which I did. சரி, 5 மணிக்கு தான், 5 மணி 6க்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அப்பாவுக்கு மீட்டிங் முடி இருக்கு, ஸோ நம்ம வந்து மூவிக்கு போகலான்னு முடிவு பண்ண போயிட்டேன். That day there was a double feature being shown. அப்போ அந்த நாள் 2 படங்கள் காட்டினாங்க. And when I got out, I checked my watch and I realized that it was past 5 o'clock. நான் வெளியே வந்தோடனே பார்க்குற கடிகாரத்தை 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. I rushed to the corner where my father had said he would be waiting for me. நான் அந்த இடத்துக்கு போகிறேன். எந்த இடத்துக்குன்னா, அப்பா சொல்லியிருந்தார்ல அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அந்த இடத்துக்கு போகிறேன். And when I saw him there, நான் அங்கே பார்க்கும்போது, அவரை பார்க்கும்போது, standing in the rain, மழையில் நின்றுட்டு இருந்தார். I tried to think of excuses I could make. நான் ஏதாவது காரணம் சொல்லலாம், சாக்கு போக்கு சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன். I rushed up to him and said, அவர்கிட்ட போயிட்டு வேகமாக போயிட்டு சொல்கிறேன், Father, you must forgive me. It's taking them longer to repair the automobile than I thought it would take. But if you wait here, I will go and get the car. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் கரேஜில் வண்டி விட்டுருந்தேன், நான் நினச்சதை விட ரொம்ப அதிகமான டைம் எடுக்குது, ஆனால் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிங்கன்னா நான் போய் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இட் ஷுட் பி ரெடி பை நவ். இப்போ ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அருண் சொல்கிறார், மை ஃபாதர் பவுட் his head and looked downward. அவர் வந்து கீழே தலையை தொங்க போட்டு கீழே பார்க்குறாரு, டிசப்பாயின்மெண்ட்டில் பார்க்குற மாதிரி. He stood for a long moment and then he said, அவர் ரொம்ப நேரம் நின்றுட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறமா, when you were not here at our meeting time, I called the garage to see why you were late. நான் மீட்டிங் முடிச்சு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமாக நீ வரலன்னு கரேஜ் கூப்பிட்டேன். அதாவது எந்த இடத்துல வண்டியை சர்வீஸ்க்கு விட்டுட்டு அருண் காந்தி படத்துக்கு போனாரோ அந்த கரேஜுக்கு வந்துட்டு அப்பா கால் பண்ணுறாரு, ஏன் பையன் இன்னும் வரல அப்படின்ட்டு. They told me that the automobile was ready at 3 o'clock. அவர் 3 மணிக்கே வந்து ஆட்டோமொபைல் அந்த வெஹிக்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அவங்க சொன்னாங்க. Now I have to give some thought as to how I have failed so as to have a son who would like to his own father. அவர் சொல்கிறாரு, நான் இப்போ நினச்சி பார்க்க வேண்டியதாக இருக்கு, என் பையன் என்கிட்ட வந்து பொய் சொல்கிற அளவுக்கு நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நல்லா பாருங்க, அவர் ஷவுட் பண்ணவே இல்லை பையன்கிட்ட, எங்கே போயிருந்தேன், ஏன் லேட் ஆகிட்டா, ஏன் பொய் சொன்னேன், எதுவுமே ஷவுட் பண்ணவே இல்லை. பட் அவர் தலையை குனிஞ்சிட்டு அந்த மாதிரி யோசிக்கிறார், பேசுகிறார். I will have to think about this, so I'm going to walk home and use this time during my walk to meditate on this question. அவர் வண்டியில் ஏறி உட்காராம, I will use this time to meditate on this question. இந்த விஷயத்தை, இந்த கேள்வி எனக்குள்ள கேட்டுக்கிட்டே நான் நடந்து தான் வரப்போகிறேன், வண்டியில் வரப்போகிறது இல்லைன்ட்டார். அப்போ அருண் சொல்கிறார், I followed my elderly father home that rainy, misty night, watching him stagger along the muddy road. அருண் காந்தி வந்து இந்த வண்டி ஓட்டிகிட்டே போயிருக்காரு, அப்பா வந்து முன்னாடியே நடந்து போயிருக்காரு, தள்ளாடி அந்த சேரு, ஏன்னா ரெயின் வந்த ரோடு இல்லை, கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தானே இருக்கும், அப்படி அதில் நடந்து போயிருக்காரு, சேரு சகதியமாக இருந்த இடத்துல. I rode behind him with the headlights of the car flashing ahead of his steps. அப்போ அப்படி முன்னாடி போயிட்டு இருக்காரு, பின்னாடி வந்து காரில் வந்து லைட் போட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. இவர் அருண் வந்துட்டு இருக்காரு, மணிலால் காந்தியோட பையன் அருண் காந்தி பின்னாடி வந்துட்டு இருக்காரு. And as I watched him stumbling towards home, அவர் முன்னாடி நடந்து போட்டு இருந்த அப்பா இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே அப்படியே தள்ளாடி கீழே விழுகிற அளவுக்கு போயிருக்காரு. அதை இவர் வாட்ச் பண்ணிட்டு இருந்தார்ல. And as I watched him stumbling towards home, I beat on the steering wheel and said over and over, I'll never lie again.
I'll never lie again, I'll never lie again. அவர் வந்துட்டு நம்ம அருண் காந்தி வந்துட்டு டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார்ல, இப்போ வந்து அந்த ஸ்டியரிங் வீல பேங் பேங் பண்ணி போய் சொல்ல மாட்டேன், இனிமே போய் சொல்ல மாட்டேன், இனிமே போய் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து அவருக்குள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கிறார் அந்த ஒரு விஷயத்த. அதாவது பொய் அப்பா வந்து வண்டியில் ஏறி வராம முன்னாடி நடந்து போகும்போது கிட்டத்தட்ட வழுக்கி விழுந்திருப்பார். இதெல்லாம் எதனால நடந்தது அப்படிங்கும்போது பார்த்தா, தான் வந்து மூவிக்கு போயிட்டு லேட்டா வந்தது மட்டும் இல்லாம இன்னும் வெஹிக்கிள் வண்டி இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிட்டு அப்பா கிட்ட இந்த பொய் சொல்ல ட்ரை பண்ணதுனால, ஆனால் அப்பா ஆல்ரெடி கூப்பிட்டு செக் பண்ணிட்டாரு, வெஹிக்கிள் வண்டி வந்து ரெடியாக தான் இருக்குன்ட்டு. அந்த பொய்யை வந்து இனிமே நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அருண் காந்தி ஸ்டியரிங் வீல்ல வந்துட்டு பேங் பேங் பண்ணி சொல்றாரு, இனிமே பொய் சொல்ல மாட்டேன், ஐ வில் நெவர் லை அகைன் அப்படி சொல்றாரு. இதோட அந்த மெசேஜ் முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஓம் சுவாமி வந்து இட்டாலிக்கில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்தை இது வரைக்கும். இதுக்கடுத்து அவருடைய வேர்ஷன் என்னன்னு பார்ப்போம். இதை எப்படி எடுத்துக்கிறாரு, எப்படி நமக்கு சொல்ல வராருன்னு பார்க்கலாம். வாட் ஸ்ட்ரக் மீ, நம்ம ஆத்தர் சொல்றாரு ஓம் சுவாமி, வாட் ஸ்ட்ரக் மீ as particularly interesting in this story was how Manilal did not shame his son. He didn't start shouting at him or telling him how Arun had failed him as a son. என்ன சொல்றாருன்னா நம்ம ஆத்தர், இந்த இடத்துல என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, மணிலால் வந்துட்டு பையனை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணல, அவமானப்படுத்த ட்ரை பண்ணல, அவரை பார்த்து சத்தம் போடல, கூச்சல் போடல. அது இல்லாமல் ஒரு பையனா என்ன நீ ஃபெயில் பண்ணிட்டேன்னு அப்படிலாம் எதுவுமே சொல்லலை வார்த்தையாவே. இன்ஸ்டட் அதுக்கு பதிலாக he seemed to have understood one thing clearly. அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருச்சு. children do love their parents. குழந்தைங்க அப்பா அம்மாவை நேசிக்கிறாங்க. they may act or behave otherwise, but deep down they love their parents. சில டைம் அவங்க வேற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கலாம், வேற மாதிரி பிஹேவ் பண்ணலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க நிஜமாலுமே அவங்க பேரண்ட்ஸை லவ் பண்ணுறாங்க. அண்ட் நீட் தேர் பேரண்ட்ஸ் லவ் அண்ட் ப்ரெசன்ஸ் இன் தேர் லைஃப்ஸ். அதே மாதிரி அவங்க பெற்றோர்களோட அன்பு வேணும்னு பார்க்குறாங்க, அவங்களுடைய அந்த ப்ரெசன்ஸ், அவங்க கூடயே இருக்கக்கூடிய தன்மை, அவங்க கூடயே இருக்கணும்னு பார்க்குறாங்க வாழ்க்கையில். We can never inspire anyone to do anything by creating fear in their minds or by shaming them. அதாவது ஒருத்தங்களை பயப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ நம்ம நினச்சதை அவங்கள வச்சு முடிச்சுக்கவே முடியாது வாழ்க்கையில். நம்ம ஏதாவது முடிச்சுக்கணும்னு நினைக்கிறோன்னா அது பயம் மூலமாகவும் அவமானம் மூலமாகவும் தான் முடிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது ரெண்டு நாளையும் முடியாது. We may force a child or even an adult. ஒரு குழந்தையோ கொஞ்சம் வளர்ந்த பையனையோ பொண்ணையோ வந்து நம்ம வந்து ஒன்றுக்குள்ளே அழுத்தலாம், to do something, and that they may do it well temporarily. அவங்கள ஏதாவது பண்ண சொல்லலாம், அவங்க தற்காலிகமாக நல்லா கூட செஞ்சிடலாம். பட் டு இன்ஸ்டில் இன் தெம் a lifelong habit or to inspire them, அதாவது அவங்களுக்குள்ள வாழ்நாள் முழுதும் வரக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணணும், அது அல்லது அவங்கள இன்ஸ்பயர் பண்ணணும், நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணணும்னா லவ் ரிமைன்ஸ் த ஒன்லி பொட்டன்ட் வெப்பன். அன்பு மட்டும்தான் ஒரு ஆக்கமான ஆயுதமாக இருக்குது. அவங்கள அசிங்கப்படுத்துறதோ சண்டை போடுறதோ ஃபோர்ஸ் பண்ணுறதோ ஆயுதம் கிடையாது. அண்ட் நோ, பை திஸ் ஐ டோன்ட் மீன் mollycoddling. I simply mean embracing a sense of acceptance. அதாவது embracing a sense of acceptance. அவங்கள நம்ம ஏற்றுக்கிட்டோம். mollycoddlingoட மீனிங் எனக்கு தெரியல, I will later come back on that. I simply mean embracing a sense of acceptance. அதாவது அவங்கள நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற சென்ஸ் கொடுத்தாலே போதும். அவங்கள அசிங்கப்படுத்தாமல், என்ன இப்படி பண்ணிட்டியே, எனக்கு அவமானமாக போச்சு, அப்படி எனக்கு அசிங்கமாக போச்சுன்னு அவங்கள அவமானப்படுத்தி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் சொல்கிறத விட, அவங்கள அன்புங்கிற ஒரே ஒரு ஆயுதத்தை வச்சு மட்டும்தான் லைஃப் லாங்காக அவங்களுக்குள்ளேயும் நம்ம சில விதைகளை விதைக்க முடியும், அவங்களும் நம்மளோட பாசமாக இருப்பாங்க, அது நினச்சதை முடிக்கவும் முடியும். எவ்ரிஒன் லைஸ். அடுத்த பேராகிராஃப் வராரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எவ்ரிஒன் லைஸ், எல்லாருமே போய் சொல்லுவாங்க. absolutely everyone on this planet does. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பண்ணுவாங்க, போய் சொல்லுவாங்க. நியர்லி ஆன் அ டெய்லி பேசிஸ், இஃப் நாட் ஹவர்லி. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு பொய்யாவது இருக்கும். ஒவ்வொரு மணி நேரத்துக்குள்ளே பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு நாளுக்குள்ளே இருக்கும். No one is completely honest despite what they may say or claim. அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம்,
செய்யலாம். ஆனால் ஒருத்தரும் பர்ஃபெக்ட்லி அதாவது கம்ப்ளீட்லி ஹானஸ்ட் முழுமையான நேர்மையோடு இருக்காங்கன்னா இல்லை. எல்லாத்த பற்றியும் சொல்கிறாரு. இன்ஃபேக்ட் in an interesting study done in 2002 at MIT, they found that more than 60% of the participants lied an average of 3 times within the first 10 minutes of a conversation. அதாவது 2002ல் பண்ண ஸ்டடி, ஒரு MITங்கிற அந்த யூனிவர்சிட்டி பண்ண ஸ்டடியில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விவாதத்தில் பங்கேற்ற 60%க்கு மேல் இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்துட்டு ஆவரேஜாக 3 தடவையாவது போய் சொல்லியிருக்காங்க மொதல் 10 நிமிஷம் விவாதத்துக்குள்ள. மீனிங் அகைன் படிக்கிறேன். இன்ஃபேக்ட் in an interesting study done in 2002 at MIT, they found that more than 60% of the participants lied an average of 3 times within the first 10 minutes of a conversation. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. This too when there was no real motivation to lie. அதுவும் என்னன்னா, நிஜமாலுமே அவங்க போய் சொல்றதுக்கு அங்கே சுச்சுவேஷன் அப்படி இல்லை. அவங்க போய் சொன்னாதான் அவங்க வாதம் ஜெயிக்குங்கிற அளவுக்கு மோட்டிவேஷனோ ரியல் நீடோ தேவையே கூட இல்லை. அங்கே போய்க்கான தேவையே இல்லை. இருந்தாலும் 60%க்கு மேலே இருக்கவங்க 3 தடவையாவது 10 நிமிஷத்துக்குள்ளேயே கான்வர்சேஷன் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே 3 தடவை லைவ் பண்ணியிருக்காங்க. They were not being rewarded for lying and yet they did. அவங்களுக்கு பொய் சொன்னதுக்கான எந்த ஒரு சன்மானமும் அங்கே இல்லை, இருந்தாலும் அவங்க பண்ணியிருக்காங்க. What's worse is that most of them only realized they were fibbing when video tapes of their conversations were played back to them. கொடுமை என்னன்னா, இவங்க யாருக்குமே தான் பொய் சொல்லியிருக்கான்னு தெரியாது. எது வரைக்கும்னா, அவங்க வீடியோ அவங்களுக்கே போட்டு காமிக்கிற வரைக்கும். Women lied more about their feelings to come across as likable. அதாவது பொண்ணுங்க வந்துட்டு, லேடிஸ் வந்துட்டு தன்னை மக்கள் வந்து விருப்பமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபீலிங்ஸை பற்றி போய் சொல்லியிருக்காங்க. மென், ஆண்கள் எதற்காக போய் சொல்லியிருக்காங்கன்னா, lied about their feelings to portray themselves as more competent. அவங்க வந்து அவங்களுக்கு அதிகமான ஆற்றல் இருக்குது, திறமை இருக்குங்கிறது காட்டிக்கிறதுக்காக அவங்க ஃபீலிங்ஸை பற்றி போய் சொல்லியிருக்காங்க. Whether we tell lies to others or ourselves, we still lie. நம்ம பொய்யை மற்றவங்களுக்கு சொன்னாலும் நமக்கே சொல்லிட்டாலும் we still lie. நம்ம லை பண்ணிட்டு தான் இருக்கோம். Therefore, to act or show surprise when a child lies to you as if they have done something so unforgivable is just taking things too seriously and taking the matter a bit too far. இப்படி உலகமே பொய் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து நம்மக்கிட்ட பொய் சொல்லிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இது வரைக்கும் எங்கேயுமே நடந்துருச்சுன்னு சொல்லி சீரியஸ் எடுத்துக்கிறது கொஞ்சம் டூ மச் தான். அப்படி சொல்கிறார். At the opening of this chapter, I cited the famous nursery rhyme Johnny Johnny yes Papa. சொல்லியிருந்தாரு, நான் அதை கவர் பண்ணல. அது இந்த அண்டர்ஸ்டாண்டுங்கிறது ஆரம்பிக்கல, லைஸ்ன்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சொல்லியிருந்தாரு Johnny Johnny yes Papa. அது இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யூர் மவுத் ஹா ஹா ஹா. அது சொல்லியிருந்தாரு. Sometimes that's the approach you have to take as a parent. That is, bring it to the attention of the child that you know they have lied and take it easy from there. என்ன பண்ணணுங்கிறாங்களோ அவங்கள அசிங்கப்படுத்த வேண்டாம், அவமானப்படுத்த வேண்டாம், நீங்களும் ஷாக் ஆக வேண்டாம். அவங்க போய் சொல்லியிருக்காங்கிறத அவங்களுக்கு உணர வைக்கணும். You can still convey that lying is not good without interrogating or shaming them. அதாவது நம்ம சொல்லலாம், அவங்கள வந்து விசாரிக்காம அவமானப்படுத்தாம சொல்லணும். பொய்ங்கிறத தப்பு அப்படிங்கிறத அப்படி சொல்லணும், அந்த வழியாக சொல்லணும். For the longest time they have regarded truth as a virtue. உண்மைங்கிறது தான் நல்ல குணம்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக பேசிட்டு வர்றோம். உண்மையால் அதுதான் கரெக்ட், உண்மைங்கிறது தான் நல்ல குணம். Equally bare is the fact that no one is completely truthful. அதே நேரத்தில் நமக்கு இன்னொன்று தெரியும், யாருமே முழுமையாக உண்மையானவங்களும் கிடையாதுங்கிறதும் தெரியும். உண்மைதான் நிதர்சனமான நற்பண்பு, அதுவும் தெரியும். எல்லாரும் உண்மையாக இருக்க முடியாது, யாருமே ஃபுல் 100% உண்மையாக இருக்க முடியாதுங்கிறதும் தெரியும். இது ரெண்டுமே நமக்கு தெரியும்ல அடல்ட்டா. Excuse. It's like the famous quote, a classic is a book that everyone talks about but no one reads. அதாவது எப்படின்னா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு குழந்தைகிட்ட வந்து பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறக்காக கோபத்தை காட்டுறது எப்படி இருக்குன்னா,
நம்ம சொல்லிட்டே இருப்போம், அது ஒரு கிளாசிக் மூவி, அது ஒரு கிளாசிக் புக்கு சொல்லிட்டு, காட்ஃபாதர் வந்து அமேசிங் மூவிடா அப்படி இப்படின்னு பேசிட்டே இருப்பாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள கூட. ஆனால் ஒருத்தருமே நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. நான் இப்போ வந்து சில பேர் பார்த்துருக்காங்க, மெஜாரிட்டியை பார்த்துருக்காங்க. பட் இப்போ பார்க்கும்போது இப்போ ஆஃப் லேட் நான் பார்க்குறவங்க நிறைய பேர் காட்ஃபாதர்னு என்னன்னு தெரியுது, வாட் ஆர் கிளாசிக் மூவி, ஆல் டைம் பெஸ்ட், அந்த பெஸ்ட் இந்த பெஸ்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அதை இன்னும் பார்க்கல. அது மாதிரி நிறைய இப்போ பொன்னியின் செல்வன், நானே என்னோட கேஸில் நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ரொம்ப நல்ல விஷயம். நான் கொஞ்சம் தான் படித்தேன், ஃபுல்லாக படிக்க முடியல. ஐ எம் ஸ்லோ ரீடர். பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாசிக்காகவே இருந்துகிட்டு இருக்கு எனக்குள்ள. ஆனால் நான் இன்னும் படிக்கல. இது மாதிரி தான். அதாவது உண்மைங்கிறது தான் நிதர்சனமான நற்பண்பு. எல்லாருமே பொய் சொல்லாமல், நம்ம வேர்ல்டில் வந்துட்டு எல்லாரும் பொய் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒருவன் 100% முழுமையாக உண்மையாக இருக்க முடியாது ஒவ்வொருவரும். இத்தனையும் தெரிஞ்சுமே ஒரு குழந்தை தப்பு பண்ணும்போது, ஒரு பொய் சொல்லும்போது அதுக்கிட்ட வந்து ஷேமிங்காக, அதாவது அதை அவமானப்படுத்துகிற மாதிரியோ, அதுக்கு நம்ம ஷாக் ஆகிற மாதிரியோ உடனே ஆக்ட் ஆகிறது, ஏங்கர் வந்து ஆக்ட் ஆகிறது வந்து வேடிக்கையான விஷயம். ட்ரூத் too is an instruction everyone gives but no one follows. அதே மாதிரி தான் உண்மைங்கிறது என்னன்னா, எல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி பேசிக்கிறது, செஞ்சுக்கிறது, விவாதம் பண்ணிக்கிறது. ஆனால் ஒருத்தரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. If I meet 100 troubled parents in a given month and I'm being conservative with this figure, at least 40 of them complain about their child or children lying to them. நான் ஒரு 100 பேரை பார்க்குறேன்னா பேரண்ட்ஸில், இவர் சொல்கிறாரு, நம்ம ஆத்தர் ஓம் சுவாமி சொல்கிறாரு, ஒரு 100 பேரை பார்த்தா அதில் 40 பேர் வந்துட்டு தன்னோட குழந்தைங்கள் வந்து போய் சொல்கிறதா சொல்கிறாங்க. 40 பேரண்ட்ஸ். The first time parents discovered that they are being lied to, it comes as a complete shock to them. முதல் தடவை ஒரு குழந்தைங்க வந்து தங்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு பேரண்ட்ஸுக்கு தெரிய வரும்போது அது பயங்கர ஷாக்காக இருக்குது அவங்களுக்கு. And if psychological evidence is to be believed, children start lying as early as age 3. இப்போ எனக்கு 6 வயசில் பையன் இருக்கான். எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. நான் 3 வருஷமாக எதை வந்து அவங்ககிட்ட இருந்து உண்மையை எடுத்துகிட்ருக்கேன், எதை லைன் எடுத்துகிட்ருக்கேன்னு. ஆனால் அவன் போய் சொல்கிற மொமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஆனால் 3 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது பெட் ஷாக்கிங் தான். In fact, studies have shown that a 4-year-old may lie at least once every 2 hours and a 6-year-old child almost every hour. ஒரு 4 வயசு பையன் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு போய் சொல்லிட்டு இருக்கான். ஒரு 6 வயசு பையன் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா போய் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வயசு அதிகமாக போய் சொல்கிற டெண்டன்சி, கெப்பாசிட்டி, அதோடைய நிபுணத்துவம் எல்லாமே வந்து அதிகமாகிட்டே தான் வருது. அப்போ நம்ம இன்னும் நிறைய போய் சொல்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். I read an interesting quote in a wonderful book, Nurture Shock, that devoted an entire chapter to why kids lie. அந்த Nurture Shockங்கிற புக்கில் வந்து ஏன் குழந்தைங்க போய் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Complete with contemporary and primary research. It said, we may treasure honesty, but the research is clear. Most classic strategies to promote truthfulness just encourage kids to be better liars. அதாவது வழக்கமாகவே உண்மையாக எப்படி இருக்கணும்னு சொல்கிற கிளாசிக், அதாவது நம்ம காலகாலமாக எடுத்துகிட்டு இருக்கிற இதிகாசங்களோ பாடங்களோ என்ன சொல்லுதுன்னா, எப்படி என்கரேஜ் பண்ணுதுன்னா, அவங்க இன்னும் பெட்டராக எப்படி போய் சொல்லுங்கிறத என்கரேஜ் பண்ணுது. இது ஏன்னு எனக்கு ஃபுல்லாக புரியல. பட் அந்த புக்கோடைய ரிசர்ச்சோட இது வந்துட்டு அதை தான் சொல்ல வருது. அது இன்னும் இப்போ சொல்கிறாரு, அதை பற்றி இன்னும் போகிறாரு உள்ள. The authors Poe Bonson and Ashley Merriman cite the research of Dr. Victoria Talver, a leading expert in children's lying behaviors based out of Montreal. Dr. Talver has run numerous experiments and proved it beyond any doubt that on most occasions, parents cannot tell if their kids are telling the truth or not. இந்த ரிசர்ச்சில் சொல்ல வர்றது தான், நிறைய தருணங்களில் அப்பா அம்மானால சொல்ல முடியறதில்ல குழந்தைங்கள் போய் சொல்கிறாங்களா இல்லையான்ட்டு. Children, like adults மாதிரி குழந்தைங்களும் are adept in filling in the details that make a life come alive. அதாவது குழந்தைங்களுக்கும் தெரியும், பெரியவங்க மாதிரி எந்தெந்த தகவல் எல்லாம் உள்ள வச்சா அதை ஒரு பொய்யை நிஜ மாதிரி காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கும் அண்ட் ட்ரிக்ஸும் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் குழந்தைங்களுக்கும். Personally, I have realized that regardless of the circumstances or the nature of lying, it's important to handle such incidents with grace. அதாவது பர்சனலி பார்க்க போனீங்கன்னா, எதனால போய் சொல்கிறாங்க, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு, ஆர் த நேச்சர் ஆஃப் லைங், இல்லை எந்த மாதிரி போய் சொன்னாங்கிற அப்படிங்கிற தன்மையும் விட்டுட்டு பார்த்தா, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் பேரண்ட்ஸ் டு ஹேண்டில் சச் இன்சிடென்ட்ஸ் வித் கிரேஸ்.
அதை வந்து ஒரு கனிவாக தன்மையாக பேரண்ட்ஸ் அணுகியாகணும். என்ன பொய்யா இருக்கட்டும், எதனால சொன்னதாகவும் இருக்கட்டும், எப்படி சொன்னதாகவும் இருக்கட்டும், அது எல்லாத்தையும் வந்து இட் டசன்ட் மேட்டர். ரிகார்ட்லெஸ் ஆஃப் தட் ஒரு பேரண்ட்டாக நீங்கள் வந்து கிரேஸோடு அதை அணுகணும் அந்த பொய்யை. If you know your child has done something wrong, your manner and tone of the questioning will make a huge difference. உங்கள் குழந்தை ஏதோ போய் சொல்லுதுன்னு நினச்சிட்டு நீங்கள் போய் ஒரு கேள்வி கேட்க போகிறீங்கன்னா என்ன குரலோட தன்மை, அந்த டோன், அந்த அதாவது பணிவாக கேட்குறீங்களா, சாஃப்டாக கேட்குறீங்களா, ஹார்டாக கேட்குறீங்களா, அந்த தொனி, த டோன், அந்த கேள்வியோட தொனி இருக்குது பாருங்கள், குவஸ்டனிங்கோட டோன், that will make a huge difference. அதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வருதுங்கிறாரு. எதுக்குன்னா, to how much of the truth you are able to extract from them. பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் உண்மையாக அவங்கக்கிட்ட இருந்து எவ்வளோ தூரம், அதாவது உண்மையை கொஞ்சம் சொல்லாமா, ஃபுல்லாக சொல்லாமா, ஆழமாக போடாமா, அப்பா அம்மா கிட்ட நெருக்கமாக வந்து நிஜமான பிரச்சனையை பற்றி சொல்லாமா, இது அத்தனையும் எதை பொறுத்து இருக்குன்னா, நீங்கள் கேட்குற கேள்வி கேட்குற துணி. நீங்கள் போயிட்டு சத்தமாக வேகமாக எதுக்கு பண்ண அப்படின்னு கேட்டால் வர்ற உண்மையை விட, சரி எனக்கு புரியுது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நானும் இது மாதிரி சொல்லியிருக்கேன், நீ விருப்பப்பட்டால் சொல்லலாம். ஐ மீன் நான் அந்த புக்கோட சாரத்தை உங்களுக்கு எடுத்துக்க விரும்பலை, பட் அந்த டோன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஃப் வி ஆர் கோயிங் டு ஷேம் அ சைல்டு ஃபார் லையிங், such behavior will not encourage speaking the truth and will only help them in covering a better. அதாவது அவங்கள அசிங்கப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ அந்த பொய் சொன்னதுக்காக முயற்சி பண்ணால் அவங்க இதை விட பெட்டராக எப்படி பொய் சொல்கிறோங்கிறதுக்கு தான் கற்றுக்குவாங்களோ ஒழிய இதிலிருந்து மாறுறதுக்கான சான்ஸே இல்லை. ஈக்குவலி வேர்ஸ் இஸ் when parents put children on the spot. அதே மாதிரி எது வந்து ரொம்ப தப்பான விஷயம்னா, எந்த இடத்துல பொய்ன்னு தெரியுதோ அந்த இடத்துலையே வச்சு அசிங்கப்படுத்துறதுங்கிறது. when you know they have done something wrong, asking them if they indeed did it or forcing them to confess is not the right strategy either. நீ பண்ணியான்னு கேட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஆன்சருக்கு ஆமான்னு கொண்டு வர்றதும், அதே நேரத்தில் நீ பண்ணதான் ஒத்துக்கோ, நீ தான் பண்ண எனக்கு தெரியும், நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கோன்னு சொல்கிறதும் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஐ கோட், அது இப்போ வந்து இந்த புக்கில் இருந்து எடுத்துக்கிறாரு அந்த கொட்டேஷன், நர்ச்சர் ஷாக். போன சாப்டரில் டேனிஷ் புக் எடுத்துகிட்டு இருந்தார், இந்த லிட்டில் புக் ஆஃப் ஹைகிங்கிறத. இப்போ நர்ச்சர் ஷாக்ங்கிற புக் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாரு, அந்த கோட் சொல்கிறாரு. நான் இது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ இந்த ரெட் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த கோட் ரைட் ஹேண்ட் சைட் சொல்லியிருக்காரு. வேணும்னா அந்த புக்கில் இருந்து, Talbot says, parents often entrap their kids, putting them in positions to lie and testing their honesty unnecessarily. பேரண்ட்ஸ் முக்கால்வாசி முழுமையாக என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய இடங்களில் குழந்தைங்கள இந்த மாதிரி ஒரு பொசிஷன்லேயே விடுறாங்க, சுச்சுவேஷனில் வந்து ஆட்படுத்துகிறாங்க, உள் செலுத்துகிறாங்க. என்னென்னா, தேவையில்லாமல் அவங்களோட நேர்மையை டெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனை நிறைய உருவாக்குறாங்க பேரண்ட்ஸ். இது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. லாஸ்ட் வீக் I put my 3.5-year-old daughter in that exact situation. I noticed she has scribbled on the dining table with a washable marker. அதாவது தொடச்சா போயிருங்கிற மார்க்கரை வச்சு ஒரு 3 வயசு குழந்தை வந்துட்டு டைனிங் டேபிள் மேலே கிறுக்கிருக்கு. வித் டிஸ்அப்ரூவல் இன் மை வாய்ஸ் ஐ ஆஸ்க்ட். அதாவது நம்ம அந்த குழந்தை கேட்க போகிறோம், நீ தான் பண்ணையா இல்லை அப்படிங்கிறத. அப்போ அதுலேயே ஒரு அப்ரூவல் அண்ட் டிஸ்அப்ரூவல் வருது. நீ தான் பண்ணன்னு டவுட் பண்ணி கேட்குற டோன் வேறு, நீ பண்ணியிருப்பியோ அப்படின்னு கேட்க போகிறது வேறு. அப்போ வித் டிஸ்அப்ரூவல் இன் மை வாய்ஸ் ஐ ஆஸ்க்ட், டிட் யூ ட்ரா ஆன் த டேபிள் தியா? In the past, she would have just answered honestly. Did you draw that on the table, Thea? அது மேலே நீ வரைஞ்சியா அப்படின்னு கேட்குறேன். முன்னாடி வந்து அவர் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை. Immediately, I wished I could retract the question and do it over. But my tone gave away that she had done something wrong. அதாவது முன்னாடி வந்துட்டு இதை வந்து என்னோட டோன் வந்து கரெக்டாக இருக்கும், அவளே வந்து ஆமான்னு சொல்கிற சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி டோன். இந்த தடவை நான் கேட்ட டோனில் there is something wrong. அதுலேயே வந்துட்டு அந்த டோன்னே சொல்லிச்சு she has done something wrongங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன்ட்டு இம்மீடியட்லி உடனே நான் ரியலைஸ் பண்ணல. I wished I could retract the question and do it over. உடனே அந்த கேள்வியை நான் எடுத்துகிட்டு திரும்ப கேட்கலாமோ அப்படின்னு நினச்சேன் நல்ல டோனோட. I should have just reminded her not to write on the table, slipped newspaper under her coloring book and washed the ink away. அதாவது அவங்ககிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கலாம், நீ வந்து இனிமேல் எழுதாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை வந்து எடுத்துட்டு பேசாமல் இங்கை வந்து வாஷ் பண்ணிட்டுருக்கலாம். இன்ஸ்டட்
I had done exactly what the Dr. Thalwer had warned against. டாக்டர் தால்வர் என்ன சொன்னார், சரியான டோனை யூஸ் பண்ணாமல் டவுட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உண்மையை வரவழைக்கவே முடியாது, அவங்க போய் சொல்ல தான் முயற்சிப்பாங்க. அதே நேரத்தில் எந்த அளவுக்கு உண்மை வரணுங்கிறது உங்களோட டோன், உங்கள் கொஸ்டினிங்கோட டோனை வச்சு தான் இருக்குது. இந்த இடத்துல இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பர்டிகுலர் பர்சன் அப்படின்னா, எக்ஸாக்ட்லி தால்வர் சொன்னது தான். குழந்தை வந்து வாஷபிள் மார்க்கர் வச்சு எழுதினோடனையும் சரி நீ பண்ணியிருக்க இனிமேல் பண்ண வேணான்னு சொல்லலாம், இல்லை நீ பண்ணியிருக்கியாங்கிற நார்மல் டோனில் கேட்டிருக்கலாம். அது இல்லாமல் நீ தான் பண்ணியிருக்க அப்படிங்கிற ஹாட் டோனில் வந்து பேசும்போது குழந்தை என்ன சொல்லியிருக்குன்னா, நோ ஐ டிட் நாட், மை டாட்டர் செட், லைங் டு மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் அந்த குழந்தை போய் சொல்லுது, இல்லை நான் வரையில அப்படின்னு முதல் தடவையே போய் சொல்லுதுங்கிறாரு. ஃபார் தட் ஸ்டெயின் ஐ ஹேட் ஒன்லி மை செல்ஃப் டு பிளேம். அந்த கரையை உண்டு பண்ணதுக்கு குழந்தைகிட்ட அதாவது டேபிள் இருக்கிற கரைங்கிறது குழந்தைனால உருவாச்சு. ஆனால் இந்த குழந்தைய டவுட் பண்ணி கொஸ்டனிங் பண்ணதுனால அந்த குழந்தை உண்மை சொல்லலைல்ல, அந்த கரையை குழந்தைகிட்ட உருவாக்குனதுக்கு என்ன நானே தான் வந்து திட்டிக்கணும் அப்படிங்கிறார். அந்த கோட்ஸ் இந்த புக்கு நர்ச்சர் ஷாக் சொல்கிறது அந்த புக்கில். இஃப் யூ விஷ் டு என்கரேஜ் ட்ரூத், கிரியேட்டிங் அன் என்வாயன்மெண்ட் தட் இஸ் கண்டிசிவ் டு இட்ஸ் இஸ் நான் நெகோஷியபிள். நீங்கள் உண்மையாலுமே அதாவது ஊக்குவிக்கணும், உண்மை தான் பேசணும், உண்மை தான் சொல்லணுங்கிற அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஊக்குவிக்கணும் குழந்தைகிட்ட நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது தான். அதை உருவாக்கினா மட்டுமே தான் முடியும். பேசுன்னு சொன்னால், உண்மையை பேசுன்னு சொன்னால் வராது. அந்த சுற்றி இருக்கிற சுச்சுவேஷன், இடம், சூழ்நிலை, அமைப்பு எல்லாமே குழந்தைய என்கரேஜ் பண்ணணும், நான் உண்மை தான் பேசணும் அப்படின்ட்டு. மியர்லி டெல்லிங் த சைல்டு தட் தே won't be punished for speaking the truth doesn't cut it. அதாவது குழந்தைகிட்ட நீ உண்மை சொல்லு, உனக்கு எந்த தண்டனையும் கிடையாதுன்னு சொல்கிறது மட்டுமே இதுக்கான ஒரு வழி கிடையாது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் மோஸ்ட் கிட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ், அதாவது நிறைய குழந்தைகளும் அடல்ட்ஸும் லை பிகாஸ் தே வாண்ட் டு அவாய்ட் கான்ஃப்ளிக்ட். எதனால வந்து போய் சொல்கிறாங்க நிறைய டைமு, அதாவது இன்னொருத்தருக்குள்ள ஒரு பிரிவு, ஒரு மனக்கசப்பு வந்துடக்கூடாது, ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சின்ன ஒரு பிரிவு வந்துடக்கூடாது, பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே தான் நிறைய இடத்துல போய் சொல்கிறோம். தே வாண்ட் டு மேக் யூ ஹாப்பி. நிறைய டைம் அவங்க போய் சொல்கிறாங்க, நம்மளை பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்கும் போய் சொல்கிறாங்க. தே வாண்ட் டு பி த பேரர் ஆஃப் குட் நியூஸ். இது ப்ராஜெக்ட்ஸில் கூட நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன், பிஸ்னஸ்லையும் பார்த்துருக்கேன். ஒரு சில பீப்புள் இருக்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க, அதை கவரப் பண்ணி நம்ம என்ன கேட்கணுமோ அந்த விஷயங்களை மட்டும் சொல்லுவாங்க. ஸோ தட் இட் அப்பியர்ஸ் குட் அண்ட் தே கேரி த குட் நியூஸ். இதுதான் குழந்தைங்களும் பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட. தட் தே வாண்ட் டு பி த பேரர் ஆஃப் குட் நியூஸ். ஆக்சுவலாக இஃப் யூர் கோயிங் டு ரிவார்ட் ஹியரிங் குட் நியூஸ் as opposed to hearing the truth, அதாவது நல்ல நியூஸை கேட்டதுக்காக குழந்தைக்கு நல்ல பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கோமே. அதாவது உண்மையை பேசுறதுக்கு கொடுக்குற பரிசுக்கு பதிலாக நல்ல நியூஸ் கேட்டதுக்காக தர்றீங்க, சந்தோஷமான நியூஸ் கேட்டதுக்காக தர்றீங்கன்னு வச்சுட்டா, their focus will be not telling you what actually happened but on what they think you want to hear happened. அவங்க எதில் ரொம்ப முக்கியமான பாயிண்டாக இருக்குது ஆக்சுவலாக. அது என்னன்னா, நீங்கள் ஒரு குழந்தைக்கு நல்ல விஷயம் சொல்கிறதுக்காக பரிசு தர்றீங்க, நல்ல நியூஸ், அதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனால் அங்கேருந்து வந்து நம்மக்கிட்ட நம்ம என்ன கேட்டால் சந்தோஷப்படுவோங்கிற விஷயத்த குழந்தை சொல்லுது அப்படிங்கிறதுக்காக நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே ரிவார்ட் பண்ணுற பேரண்ட்டாக நம்ம இருக்கோம். அவங்கள பரிசு கொடுக்குற பேரண்ட், ஊக்குவிக்கிற பேரண்ட்டாக நம்ம இருந்தோம்னா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையால் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக எந்த விஷயத்த சொன்னால் நமக்கு பிடிக்குங்கிறத தெரிஞ்சுட்டு அப்படி சொல்ல பழகிக்குவாங்க, உண்மையை வந்து சொல்ல மாட்டாங்க. அதாவது அவங்க ரொம்ப ஹாப்பியான விஷயமா எல்லாத்தையும் பாசிட்டிவாக க்ரீனிஷாக பெயிண்ட் பண்ணி நம்மக்கிட்ட சொல்லும் போது நம்ம அவங்கள ரிவார்ட் பண்ணக்கூடாது. அதாவது அதை கேட்டதுனால மட்டும் ரிவார்ட் பண்ணக்கூடாது, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான சுச்சுவேஷனை தான் உருவாக்கணும்னு சொல்ல வராரு. Going back to the findings of Dr. Victoria Talver, she designed an interesting experiment. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டால்வர் அந்த புக்கு எழுதுனாங்களா, நர்ச்சர் ஷாக், அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. In it, one by one, children between the ages of 5 and 7 were asked to sit in a chair facing the wall, and the researcher would use a toy that made some noise. அதாவது 1 வயசுலேருந்து 5 வயசு இருக்கிற குழந்தைங்கள சுவற்றை நோக்கி உட்கார சொன்னாங்க. பின்னாடி இருந்து இந்த ஆராய்ச்சி நடத்துகிறவங்க வந்துட்டு ஒரு சில சவுண்டு கொடுப்பாங்க. If the child could make 3 right guesses, they would win a prize. அந்த ஒரு குழந்தை 3 கெஸ்ஸஸ் 3 தடவை அந்த சவுண்டு கொடுக்கும்போது 3 கெஸ் கரெக்டாக பண்ணிட்டா அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் உண்டு. The first 2 would be easy guesses
whereas the last one would be entirely unrelated. இந்த 3 சவுண்ட் தராங்கள ரிசர்ச்சர்ஸ், அதில் முதல் 2 வந்து ரொம்ப ஈஸி, கடைசி ஒன்று வந்து சம்பந்தமே இல்லாதது. ஃபார் எக்ஸாம்பிள், they would bring a toy duck that quacked and a dog that barked in the first 2 guesses. வெறுமனே ஒரு பொம்மையை வச்சுட்டு, ஒரு வாத்து பொம்மையை வச்சுட்டு குவாக் குவாக் பண்ணுறது, அடுத்த ஒரு டாக் பொம்மையை வச்சுட்டு அதோடைய ஸ்டைலில் பார்க் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி கேசஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 அது செய்ய வைக்கிறாங்க. whereas in the third there would be 2 objects. மூணாவது கெஸ் பண்ணணும்ல, அதில் வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்கும், பொருட்கள் இருக்கும். a soccer ball and a musical greeting card playing some tune. ஒரு மியூசிக்கல் greeting கார்டில் வந்து டியூன் ப்ளே பண்ணும், ஒரு soccer ball. The researcher would then excuse herself and leave the room on some pretext or the other, warning the child not to pick. அதாவது என்னன்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கேட்குறக்கு படிக்கிறதுக்கு. அதாவது 3வது தடவை அந்த கெஸ் பண்ண சொல்லும்போது அந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்களா, குழந்தைங்கிட்ட வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஜஸ்ட் வெளியே போயிட்டு வர்ற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுவாங்களா, ஆக்ட் பண்ணுவாங்களா. unbeknownst to the child, குழந்தைக்கு தெரியாமல், the researcher would actually wait outside and observe through a camera if they did peek. அவங்க வந்து வெளியே வெயிட் பண்ணி வெளியில் இருந்த கேமரா வழியாக உள்ளே பார்க்குறாங்க. உண்மையாலுமே குழந்தைங்க திரும்பி பார்க்குதா, ஏன்னா திரும்பி பார்க்க வேணான்ட்டு போயிருக்காங்க. முதல் 2 ஈஸி, 3வது கஷ்டமானதை வச்சுருக்காங்க. குழந்தைங்க நம்ம வெளியே போகும்போது திரும்பி அதை என்னன்னு பார்க்குதா அப்படின்னு, ஏன்னா அது என்னன்னு பார்த்தா சொல்ல முடியலாம், என்னன்னு பார்க்கலன்னா சொல்ல முடியாதுல்ல. ஸோ வெளியே நின்று ரிசர்ச்சர் பார்க்குறாங்க அந்த கேமரா வழியாக. most children not only looked but also lied without batting an eyelid. அதாவது இதில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பின்னாடி திரும்பி முக்கால்வாசி மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் திரும்பியும் பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கண் இமைக்காமல், அந்த கண் இமை அசையாமல் பொய்யும் சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் how could they guess that a soccer ball made the sound of a piano? அப்படி இல்லாமல் எப்படி அவங்கனால ஒரு பால் வந்து விழுந்து அந்த மியூசிக்கல் கிரீட்டிங் மேலே அதாவது விழுந்ததுனால பியானோ சவுண்டு வந்துச்சுன்னு எப்படி அவங்கனால சொல்ல முடியும்? they came up with crazy explanations about how they had made that guess. குழந்தைங்கள்லாம் அதை சொன்னது இருக்கு பாருங்களேன். அதாவது ஒரு சாக்கர் பால் வந்துட்டு கிரீட்டிங் மேலே விழுந்து பியானோ சவுண்டு வந்துச்சுன்னு குழந்தைங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, பின்னாடி திரும்பி பார்த்துட்டு. இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லியிருக்க முடியாது. அது எப்படி சொன்னாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டால் ஒவ்வொருத்தரும் அவங்க விளக்கங்கள் கிரேசியாக, ஏன்னா அது பொய் தானே, அதை பார்த்ததுனால தானே சொல்லியிருக்காங்க, உண்மையை சொல்ல முடியல. அதனால அதை நிரூபிக்கிறதுக்காக என்னென்னமோ விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க அந்த ரிசர்ச்சர்கிட்ட குழந்தைங்க. I quote an insightful passage from the book. நம்ம ஓம் சுவாமி வந்து இன்னொரு பேசேஜை வந்து கோட் பண்ணுறாரு அந்த புக்கில் இருந்து. Lying demands both advanced cognitive development and social skills that honesty simply doesn't require. It is a developmental milestone, Talwar has concluded. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, lying demands both advanced cognitive development and social skills. அதாவது நேர்மைக்கு வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு காக்னேட்டிவ் மூளையோட திங்கிங் டெவலப்மெண்ட் தேவையில்லை, சோஷியல் ஸ்கில்ஸும் தேவையில்லை. ஆனால் பொய்க்கு தேவைப்படுது. அதனால பொய் சொல்கிறதுங்கிறதே ஒரு டெவலப்மெண்டல் மைல் ஸ்டோன் தான். நம்ம அதாவது வளர்ச்சியின் ஒரு படி தான் பொய் சொல்கிறதேன்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சர் முடிச்சிருக்காரு. இதெல்லாம் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறேன். Indeed, இன்னும் அந்த பேசேஜ் கண்டினியூ ஆகுது. Indeed, kids who start lying at 2 or 3 or who can control verbal leakage at 4 or 5 do better on their tests of academic prowess. 2 to 3 வயசில் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறவங்க, அவங்க வார்த்தை வழியாக அந்த பொய்யை காட்டாமல் 4-5 வயசில் கேரி பண்ணுறவங்க அகடமிக் டெஸ்ட்டில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களாம். Lying is related to intelligence. Lying and covering up actually. Confirmed Talwar. அதாவது பொய் சொல்கிறதுங்கிறது அறிவுக்கு சம்மந்தப்பட்டது. அதிகமாக பொய் சொல்கிறாங்க, கவரப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நிஜமாலுமே அதிகமான அறிவு உண்டு அப்படின்னு சொல்கிறாரு. பட் யூ ஸ்டில் ஹாவ் டு டீல் வித் இட். இருந்தாலும் நம்மளை டீல் பண்ணணும். அதுக்காக ஏற்றுட்டு பெருமையாக மெடல் குத்திட்டு போக முடியாது. பையன் பொய் சொல்கிறான், பொண்ணு பொய் சொல்கிறான்ட்டு ஸ்டில் நம்ம டீல் பண்ணணும். பட் ஜஸ்ட் தட் இதை வந்து நமக்கு இதோடைய ஸ்கெலட்டனை ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் இது என்ன விஷயம், இது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு ஷாக் ஆகணுமான்னு தெரியாது. ஸோ அதை தான் எவ்வளோ நேரமாக சொல்லிட்டு வராரு.
நம்ம ஐ திங்க் மிட்வே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். பிகாஸ் we are through like 1 2 3 ஆல்மோஸ்ட் லைக் 6 பேஜஸ் முடிஞ்சது. இன்னொரு 1 2 3 4 6 பேஜஸ் இருக்கு. லெட்ஸ் கேரி ஆன். Just removing the threat of punishment is not enough to extract honesty from kids. அதாவது உன்னை நான் பனிஷ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது மட்டுமே ஹெல்ப் பண்ணாது அவங்க கிட்ட இருந்து நேர்மையை கொண்டு வர்றதுக்கு. In yet another variation of experiment on lying, இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்ல Talvar's researchers promised the children, I'll not be upset with you if you pigged. It doesn't matter if you did. Parents try a version of this routinely. இன்னொரு வெர்ஷன்ல என்ன பண்ணாங்கன்னா, அதாவது இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு முன்னாடி வந்து சொல்லலை, அதாவது நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையாங்கிறத பற்றிலாம் எதுவுமே பேசலை. இன்னொரு தடவை என்ன சொன்னாங்கன்னா, அவங்ககிட்ட விசாரிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் பார்த்துருந்தாலும் பார்த்துருக்கலாம், நீங்கள் பார்த்ததுக்காக பனிஷ் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் வேறு செஞ்சுருக்காங்க. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த 3 கெஸ் பண்ண சொன்னதில் பேரண்ட்ஸ் நிறையா டைம் ட்ரை பண்ணுறது இது விஷயந்தான். என்னென்னா, பட் திஸ் அலோன் டசன்ட் ரெடியூஸ் லையிங் அட் ஆல். நீ சொல்லு, உண்மையை சொல்லு, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மட்டுமே அவங்கள பொய் சொல்கிறத வந்து தடுக்காது, சொல்ல வைக்கிறது தடுக்காது. The children are still vary. அவங்க மாறுறாங்க. They don't trust the promise of immunity. அதாவது நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத அவங்க நம்புறது இல்லை. They are thinking, அவங்க திங்க் பண்ணுறாங்க, my parents really wishes I didn't do it in the first place. அதாவது நான் பண்ணிட்டு ஆமான்னு உண்மையை சொல்லி பனிஷ்மெண்ட் வாங்காமல் இருக்கிறத விட அவங்க குழந்தைங்களுக்கு தெரியுது இன்ஸ்டிங்டிவ்லி, என் பேரண்ட்ஸு நான் இதை பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் விருப்பப்படுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. நீங்களே போயிட்டு டைரெக்டாக ஓப்பனாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறங்கிற பேரில் நீ பண்ணியிருக்கலாம், நீ உண்மையை சொன்னால், அதாவது நீ பண்ணியிருந்தாலும் உனக்கு நீ சொல்லு, நீ தான் அந்த கிளாஸை பிரேக் பண்ணணுன்னு, நான் எதுவும் பனிஷ் பண்ண போகிறதில்லன்னு சொன்னாலுமே குழந்தைக்கு தெரியும் உண்மையான சுச்சுவேஷன் என்னென்னா, அந்த கிளாஸை அப்பா அம்மா நம்ம பிரேக் பண்ணுறத விரும்பி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி குழந்தைக்கு தெரியும். இஃப் ஐ சே ஐ டிட் நாட், தட்ஸ் மை பெஸ்ட் சான்ஸ் ஆஃப் மேக்கிங் மை பேரண்ட் ஹாப்பி. அதாவது பாருங்கள், அதே விஷயம் வருது. நான் என்னதான் நீங்கள் போய்ட்டு அந்த கண்ணாடியை உடைச்சது நீ தானே சொன்னாலுமே நான் உன்னை வந்து பனிஷ் பண்ண போகிறதில்ல அப்படின்னாலுமே அவங்களுக்கு தெரியும், அதாவது நான் உடைக்கலைன்னு சொன்னால் அது அவங்களை உண்மையாலுமே சந்தோஷப்படுத்தும்ல, அப்போ நான் அதையே சொல்கிறேனே, அப்படி தான் குழந்தைங்க நினைப்பாங்களாம். ரொம்ப சைக்கலாஜிக்கலி அந்த நாட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம எவ்வளோ பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு சட்டில் நாட்ஸை வந்து நம்ம அன்கவர் பண்ண முடியாது, அன்டைப் பண்ண முடியாது. மீனிங், இன் தீஸ் டிசைசிவ் மூமெண்ட்ஸ் தே வாண்ட் டு நோ ஹவு டு கெட் பேக் இன் யுவர் குட் கிரேசஸ். இந்த மாதிரி மொமெண்ட்ஸில் எப்படி உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு தான் பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் நாட் இனஃப் டு சே டு அ 6-year-old, I'll not be upset with you if you pigged. அதாவது அதனால ஒரு 6 வயசு பையன்கிட்ட நான் அப்செட் ஆக மாட்டேன் நீ திரும்பி பார்த்துருந்தாலும் மட்டும் சொன்னால் பத்தாது. அண்ட் இஃப் யூ டெல் த ட்ரூத் யூ வில் பி ரியலி ஹாப்பி வித் யுவர் செல்ஃப். அதாவது நீ உண்மையை சொன்னால் கண்டிப்பாக வந்து நான் அதை சந்தோஷமாக தான் எடுத்துக்குவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். That does reduce lying quite a bit. இது மூலமாக பொய் சொல்கிறது குறையுது. பட் a 6-year-old doesn't want to make himself happy. அதாவது நம்ம ஓகே, முன்னாடி பாயிண்ட் நான் வேறு மாதிரி புரிஞ்சுட்டேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு 6 வயசு பையன்கிட்ட நீ வந்து திரும்பி பார்த்துருந்தாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவன் திரும்பி பார்த்தேன்ல, அந்த இதில் வந்துட்டு நீ திரும்ப பார்த்துருந்தாலும் நான் உன்னை வந்து பனிஷ் பண்ண போகிறதில்லன்னு சொல்கிறது மட்டுமே பத்தாது. அதை சொல்லிவிட்டு இதோட உண்மையை சொன்னால் நீ தான் சந்தோஷப்படுவேன்னு நம்ம சொல்கிறோன்னா ஓரளவுக்கு போய் சொல்கிறது அது குறைக்கும். ஆனால் அது ஃபுல்லாகலாம் குறைக்காது. ஏன்னா அந்த குழந்தை வந்து தன்னைத்தானே சந்தோஷப்படுத்திக்கிறது மட்டும் அதை நினைக்கல, he wants to make the parent happy. இதை தான் முன்னாடி பாயிண்டில் சொல்ல வந்தார், children love parents அப்படின்ட்டு. அதாவது சரி நான் உண்மையை சொல்கிறேன், அது மூலமாக எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் நான் தானே சந்தோஷப்படுறேன். அதாவது உண்மையாலுமே நான் திரும்பி பார்த்தேன், அப்பா நான் உண்மையை சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் சந்தோஷமா இல்லையே, ஏன்னா திரும்பி பார்த்ததுங்கிறது உங்களுக்கு பிடிக்காத விஷயம்னு சொல்லிட்டு குழந்தைக்கு வயர்ட் ஆகிருக்கு உள்ளேயே. ஏன்னா அதுக்கு ஆல்ரெடி தெரியும் எந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிடிக்காதுங்கிறது தெரியும். ஸோ என்ன தான் போயிட்டு, அதாவது 2 நிலைகளில் சொல்லியிருக்காரு. என்ன தான் வந்து உன்னை நான் பனிஷ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதும், அதே நேரத்தில் பனிஷ் பண்ண மாட்டேன் உண்மையை சொல்லு நீ தான் சந்தோஷப்படுவேன், உனக்கும் அது சந்தோஷமாக தானே இருக்கும் உண்மையை சொன்னான்னு சொல்கிறதும் பத்தாது. ஏன்னா குழந்தை அல்டிமேட்லி அதுக்கு தெரியுது நம்ம சந்தோஷமாக நம்மளை பேரண்ட்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறது அந்த மொமெண்ட்டில். வாட் ரியலி ஒர்க்ஸ் இஸ் டு டெல் த சைல்ட், I'll not be upset with you if you picked, and if you tell the truth I'll be really happy. அதாவது என்னென்னா, நீ திரும்பி பார்த்துருந்தாலோ
உண்மையாலுமே திரும்பி பார்த்துருந்தாலோ நான் வந்து அப்செட் ஆக மாட்டேன். அதே நேரத்தில் உண்மையை சொன்னேன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். நீ உண்மையை சொன்னா, அதாவது நீ திரும்பி பார்த்துருந்தேன்னு உண்மையை சொன்னேன்னா நான் சந்தோஷப்படுவேன்னு மாற்றி சொல்லணுமா? எப்படி சொல்கிறது பார்ப்போம். ஒரு அப்பா அம்மாவா அப்போ தோணும்ல. திஸ் இஸ் an offer of both immunity and a clear route back to good standing. அதாவது இது வந்து அவங்களுக்கு ஒரு தடுப்பணையாகவும் இருக்குது. அதே நேரத்தில் சரியான விஷயம் பேசுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது எப்படி சொல்கிறதுனா, நீ திரும்பி பார்த்துருந்தா ஒரு ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் அப்படிங்கிற உண்மையை சொன்னேன்னா தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். அதாவது உண்மையை சொன்னால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கும்போது அந்த உண்மை நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தாலுமே, இப்போ உண்மையை சொல்கிறது நம்மளை ஹாப்பி பண்ணும். எது பேரண்ட்ஸை ஹாப்பி பண்ணுறது தான் குழந்தை நினைக்குது. ஆனால் நடந்த விஷயத்த சொன்னால் நம்ம ஹாப்பி ஆக மாட்டோம். ஆனால் நடந்த விஷயத்த சொல்லு, நீ ட்ரூத்து சொன்னால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன். அந்த விஷயத்தில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. உண்மையாலுமே கிளாஸ் உடஞ்சது எனக்கு கடுப்பு தான், மனசுக்கு இப்போ பிடிக்கல. ஆனால் இருந்தாலுமே இப்போ நம்ம குழந்தைகிட்ட சொல்கிறேன், என் பையன்கிட்ட போயிட்டு 2-3 வெர்ஷன்ஸ் எக்ஸாம்பிள் பார்ப்பேன். போயிட்டு நீ கிளாஸை உடச்சிட்டுன்னு தெரியும், நீ தானே, கண்டிப்பாக அவங்க போய் இதை அதிகமாக சொல்ல போகிறாங்க, இதை கவரப் பண்ண போகிறாங்க இல்லைன்ட்டு. வேறு மாதிரி சொல்லலாம். கிளாஸ் உடஞ்சிருக்கலாம், அது எப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சது மூலமாக நான் ஒன்றும் சந்தேகப்பட போகிறது இல்லை, கோவப்பட போகிறது கிடையாது. உண்மையை சொன்னால் உனக்கு தான் நல்லது அப்படின்னாலுமே அவங்க சொல்ல போகிறதில்ல. ஏன்னா உண்மையை சொன்னாலும் எனக்கு அது பிடிக்காதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ நான் சந்தோஷப்பட போகிறது இல்லைல்ல. இப்போ வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா, கிளாஸ் உடஞ்சிருக்கு, இதுக்கு நான் யாரையும் பனிஷ் பண்ண போகிறது கிடையாது, உன்னையும் பனிஷ் பண்ண போகிறது கிடையாது. நீ வந்து பால் போட்டு கூட அது உடஞ்சிருக்கலாம். பட் அந்த உண்மை எனக்கு என்னென்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். அப்படிங்கும்போது இது கிளாஸ் உடஞ்சதில் அப்பா கோவப்பட கிடையாது, ஆனால் இது என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறத உண்மையை அணுகிறாரு, அந்த உண்மை தான் அவர் சந்தோஷப்பட வைக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இட்ஸ் நாட் சச் அன் ஈஸி திங் டு ப்ராக்டிஸ், பட் இது நிதர்சனமான உண்மை. த்ரூ ரிசர்ச், Talbot explained this latest finding. Young kids are lying to make you happy, trying to please you. குழந்தைங்க எதுக்கு போய் சொல்லுதுன்னா, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, உங்களை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்கு. So telling kids that the truth will make a parent happy challenges the kids' original thought that hearing good news, not the truth, is what will please the parent. அவங்களுக்கு புரியுது, நல்ல நியூஸை கேள்விப்படுறதை விட, இல்லைப்பா நான் போட்டு உடைக்கல அப்படிங்கிற நியூஸை வந்து படுறதை விட ட்ரூத்து தான் வந்து உங்களுக்கு சந்தோஷப்படுத்துது. அப்படிங்கும்போது சில விஷயங்களை பேரண்ட்ஸ் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும். கிளாஸ் உடஞ்சா என்ன, சரி உடஞ்சா என்னங்கிறது சப்ஜெக்டிவ் தான், ஈஸியாக சொல்லிட முடியாது. ஏன்னா அது வந்து மெயின் கிளாஸ் டோராக இருக்கலாம், அதுதான் வந்து வீட்டுக்கு ஃபேஸ் பண்ணுற ஃப்ரண்ட் டோராக கூட இருக்கலாம், இல்லை அந்த கிளாஸ் உடஞ்சதுனால இன்னொருத்தர் கால் குத்தி அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்க வேண்டியதாக இருக்கலாம், இல்லை இந்த கிளாஸ் உடஞ்சதுனால வந்துட்டு உங்களுக்கு பெரிய பண நஷ்டம் கூட ஏற்பட்டிருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்லி சிச்சுவேஷனல் அண்ட் சப்ஜெக்டிவ். பட் ஆனால் அந்த உண்மையை குழந்தைகளை உண்மை பேச வைக்கிறதுக்கான விஷயத்தை நம்ம எப்படி அணுக முடியும் அப்படிங்கும்போது, நீ ஒரு குழந்தையா ஒரு உண்மையை சொன்னால் அப்பா ஹாப்பியாக இருப்பேன், தென் கிவிங் மீ a குட் நியூஸ். அந்த உண்மையில் ஒரு பேட் நியூஸ் இருக்கலாம், பட் த ஃபேக்ட் தட் நீ உண்மையை சொல்கிறதுனாலே ஐ வில் பி ஹாப்பி அப்படிங்கிறத நர்ச்சர் பண்ணணுங்கிறாங்க. 5 more pages to go. 6 in fact it was May 1986. I think it was May 1986. I was 6 and a year old and had just got into the second grade in my school. It was so boring. Each lesson was held by the same teacher in my class. அதாவது 1986ல் 6.5 year old-ஆக நான் இருக்கும்போது செகண்ட் கிரேடில் இருந்தேன். ரொம்ப போரிங்காக இருந்துச்சு. ஈச் லெசன் வாஸ் ஹெல்ட் பை த சேம் டீச்சர் இன் மை கிளாஸ். எல்லா பாடங்களையும் ஒரே டீச்சர் தான் சொன்னாங்க. எவ்ரி டே ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், வாட் எவர் வி டிட் இன் த ஸ்கூல், ஐ ஹேட் டு கோ ஹோம் அண்ட் ரிப்பீட் இட். நான் வீட்டுக்கு போயிட்டு அதை ரிப்பீட் பண்ணணும். திஸ் வாஸ் த ஹோம் ஒர்க். இதுதான் என்னோட ஹோம் ஒர்க். எல்லா பாடத்தையும் வீட்டுக்கு போய் ஒப்பிக்கிறதுக்கு எவ்ரி சிங்கிள் டே, ஒவ்வொரு நாளும். ஃபார் எக்ஸாம்பிள், if I did 5 sums of math and wrote 4 sentences in English, I had to go home and rewrite the exact same thing. ஒரு 4 மேத்ஸ் போட்டிருக்கேன், ஒரு 5 விஷயம் படிச்சிருக்கேன் இங்கிலீஷ்லனா, நான் வீட்டுக்கு போய் அதை அப்படியே எக்ஸாக்ட்லி அதே மாதிரி திரும்ப ரீடூ பண்ணணும், ரீரைட் பண்ணணும். இதுதான் என்னுடைய அசைன்மெண்ட்னு சொல்கிறாரு. எப்போ செகண்ட் கிரேடில் இருக்கும்போது 1986ல், 6 வயசு பையனா, என்னோட பையன் வயசு இப்போ. I followed it for a couple of weeks before I lost interest. அவர் 2-3 வாரத்துக்கு பண்ணார் இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி. திங்கிங் ஐ வாஸ் மோர் கிளவர் தேன் மை டீச்சர்.
என்னோட டீச்சரை விட எனக்கு ரொம்ப அறிவு இருக்குன்னு நினச்சிட்டு I realized there was no sense in following her instructions. அவங்களோட விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுல ஒரு யூஸ் இல்லைன்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்படின்னு நினச்சிட்டேன். ஆஃப்டர் ஆல் என்ன இருந்தாலும் the only difference between what I did in the class versus what I wrote at home was class work and homework. அங்கே பண்ணது CW class work, இங்கே பண்ணுறது homework. ரெண்டுக்கு அதுதானே ஒரே டிஃப்ரென்ஸ். நான் திரும்ப அதை தானே செய்கிறேன். On the left corner on my notebook, if I could change the C.W to H.W, that would become my homework. மேலே கிளாஸ் ஒர்க்குன்னு போட்டு பண்ணது எல்லாத்தையும் ஈவினிங் வந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் ரீரைட் பண்ணி மேலே ஹோம் ஒர்க்குன்னு போடுறதுக்கு பதிலாக அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டாப் டைட்டில் கிளாஸ் ஒர்க்குங்கிறதுக்கு பதிலாக ஹோம் ஒர்க்குன்னு மாற்றிட்டா நான் கிளாஸில் பண்ணதையே ஹோமில் பண்ண மாதிரி காமிச்சதாக இருக்கும்ல. என்ன ஒரு இன்டெலிஜென்ட்டு. ஆஃப்டர் திஸ் ப்ரொஃபவுண்ட் ரியலைசேஷன், இந்த பயங்கரமான உணர்வுக்கு அப்புறமா I figured, கண்டுபிடிச்சேன், I did not have to study at home. நான் வீட்டில் படிக்கவே வேண்டியதில்லைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். As soon as I would reach home, I would open my notebook, erase C and write H. அந்த சிங்கிறத அழிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வேகமாக ஹெச்னு மாற்றிடுவேன். ஹோம்ஒர்க் டன், முடிஞ்சது. கிளாஸ் ஒர்க் தான் இப்போ ஹோம்ஒர்க், திரும்ப பண்ணவே இல்லை. Whenever my parents inquired if I had finished, I would just nod confidently and flash my notebook. பாருங்க, முடிச்சிட்டேன், CW has become HW அப்படிங்கிறது சொல்லாமையே முடிச்சிட்டேனே ஹோம்ஒர்க்கை அப்பா அம்மா கேட்கும்போது. திஸ் ஒர்க்டு ரியலி வெல் ஃபார் அபவுட் அ மந்த். ஒரு மாதம் அது நல்லா ஒர்க் பண்ணுச்சு. அண்ட் தென் த இன்எவிட்டபிள் ஹேப்பன்டு. அதுக்கப்புறம் தான் தவிர்க்க முடியாத விஷயம் நடந்துச்சு. சப்மிட் யுவர் நோட் புக்ஸ் ஃபார் செக்கிங், மை டீச்சர் அனௌன்ஸ் டு த கிளாஸ். கிளாஸ் டீச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் சப்மிட் பண்ணுங்க, நோட் புக்கை நான் செக் பண்ண போகிறேன். I tried to avoid it, but ours was a small class. நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் நம்மளது சின்ன கிளாஸ் ஆச்சே. I told her that I forgot it at home and that I would bring it the next day. அவங்ககிட்ட நான் சொன்னேன், நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் நோட்டை, அடுத்த நாள் கொண்டு வரேன். I had hoped she would forget, but she did not. நான் நினச்சேன் அடுத்த நாள் அவங்க மறந்துடுவாங்கன்னு, ஆனால் அவங்க மறக்கல. She asked for my notebook again and I obliged. திரும்ப கேட்டாங்க, உன் நோட் புக் கொண்டு வான்ட்டு. இந்த தடவை நான் ஒத்துக்கிட்டேன். வாட்ஸ் திஸ், ஷி செட், ஃப்ளிப்பிங் த்ரூ த பேஜஸ். பேஜ் இப்படி திருப்பி பார்த்துட்டு, என்னது இது? திஸ் இஸ் ஆல் ஹோம் ஒர்க், வேர் இஸ் யுவர் கிளாஸ் ஒர்க் நோட் புக்? அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இப்போதான் எல்லாமே கிளாஸ் ஒர்க்குங்கிறத ஹோம் ஒர்க்குன்னு மேலே மாற்றி வச்சிருக்காருல்ல இவர். அதை பார்த்துட்டு அவங்க அது கிளாஸில் பண்ணது தான், வீட்டில் போய் ஏமாத்தியாச்சு ஹோம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு அதை மேலே மாற்றி. இப்போ திரும்ப இவங்க கேட்குறாங்க, இதெல்லாம் ஹோம் ஒர்க் தானே, எங்கே கிளாஸ் ஒர்க்குன்னு சொல்லிட்டு. ஷீ தாட் ஐ மைட் ஹவ் 2 separate notebooks for each. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நான் 2 நோட் புக் வச்சுருக்கேன்னு நினச்சிட்டாங்க. ஐ forgot it home, I lied, I'll bring it tomorrow. ஓ குட்னஸ். இந்த தடவை நான் என்ன சொல்லிட்டேன், ஹோம் ஒர்க்கை அதை காட்டிட்டு கிளாஸ் ஒர்க்கு ஹோம் ஒர்க் மாதிரி காமிச்சிட்டு அவங்க நினச்சிட்டாங்க. இப்போ திரும்ப நான் போய் சொல்லிட்டேன், அவங்க 2 புக்கு வச்சிருக்கிறத நினச்சோன்னு, நான் அடுத்த நாள் கொண்டு வர்றேன் இன்னொன்று அப்படின்னு நான் இப்போ தான் போய் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணியாச்சு, இப்போ போய் சொல்கிறேன். ஐ வென்ட் பேக் டு மை சீட், போத் ரிலீவ்ட் அண்ட் ஸ்கேர்டு. அப்பா தப்பிச்சுட்டான்னு சொல்லி ரிலீஃபும் வந்துச்சு, அதே நேரத்தில் பயமும் வந்துச்சு. த நெக்ஸ்ட் டே ஐ வாஸ் நாட் சிக், இட் டிட் நாட் ரெயின் பக்கெட்ஸ், நோ ஃபேமஸ் பொலிட்டீஷியன் வாஸ் அசாசினேட்டட். அடுத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போல, மழை கொட்டி தீக்கல, எந்த அரசியல்வாதியும் யாரும் கொல்லலை. மை டம்மி வாஸ் நாட் ஹர்ட்டிங், எனக்கு வயிற்றுல எந்த பிரச்சனையும் இல்லை. மை ஹெட் வாஸ் ஃபைன், தலையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஐ ரியலி ஹேட் நோ எக்ஸ்கியூஸ் டு நாட் டு கோ டு ஸ்கூல். எந்த பொய்யும் சொல்ல முடியல ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு. ஐ டிடன்ட் வாண்ட் டு, பட் ஐ ஹேட் நோ சாய்ஸ். நான் வந்து ஸ்கூலுக்கு போக வேணாம்னு நினச்சேன், ஆனால் போயாக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. திரும்ப சீனு ஸ்கூலில். வேர்ஸ் யுவர் நோட் புக், she asked me as soon as the class started. கிளாஸ் ஸ்டார்ட் ஆனோடனே கேட்டாங்க, எங்கள் நோட் புக்கு. I dilly-dallied, இது வரைக்கும் இந்த வேர்டு கேட்டதில்லை, and pretended that I was searching for it in my bag, but this time she was not having any of it. இப்போ உடனே பேக்கில் இருக்கிற மாதிரி சர்ச் பண்ணேன், அப்போ இல்லை. கம் ரைட் ஹியர், இங்கே வா, ஆர்டர் பண்ணாங்க. My heart was thumping. I walked up to her slowly and with my head hung low, I kept looking down at the floor. நான் மெதுவாக நடந்து போனேன், தலையை கீழே தொங்க போட்டு, ஹெட் hung low. I kept looking down at the floor. கீழே பார்த்துக்கிட்டே போன ஃப்ளோரை. I could see some dust particles on the concrete floor.
கீழே கான்கிரீட் ஃப்ளோரில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சு. a tiny piece of chalk that was stuck where two slabs joined. ரெண்டு ஸ்லாப்ஸுக்கு நடுவில் கிட்டதா சாக் பீஸ் வந்து மாட்டிட்டு இருந்துச்சு. எதெல்லாம் இவர் பார்க்குறாரு பாருங்க. where's your notebook? she screamed at me. அந்த அளவுக்கு கீழே பார்த்துட்டு போயிருக்காரு. எங்க நோட் புக்கு சத்தம் போட்டு கேட்டாங்க. clearly she was now frustrated and irritated. கடுப்பாயிட்டாங்க. I don't have it. What do you mean you don't have it? என்ன சொல்ற உங்ககிட்ட இல்லன்ட்டு? I told her what I've been doing the past month, simply erasing the C of C.W class work and replacing it with H. C.W to H.W, class work to H. homework. C H மாத்தினா போதும். I was in the process of saying sorry when bang, she whipped her hand across my face. சல்லுன்னு ஒன்று விட்டாங்க பாரு, நான் சாரி கேட்கலான்னு நினைக்கும். My world stood still. அப்படியே உறைஞ்சு போயிட்டேன். The surroundings disappeared. சுற்றி இருந்ததெல்லாம் மறைஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. It was a spectacular strike. அடிச்சது புத்தியில். A resounding slap that caught me completely off guard. The left side of my face stung. அப்படியே இடதுபுறம் வந்து தடிச்சிருச்சு. I had never been slapped and had no clue that it hurt so much. இது வரைக்கும் என்னை யாரும் அரைஞ்சதில்லை, ஐடியாவே இல்லை இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. There was pin drop silence in the class. எல்லாரும் சைலண்டாக இருந்தானுங்க. நம்ம பசங்களுக்கு இது ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். வழக்கமாக பார்க்குறத இன்னொருத்தனை ட்ரீட் பண்ணுறது. Standing there, I kept my head down. தலை கீழே போட்டு நின்னேன். A feeling of shame smeared my glum face. முகம் ஃபுல்லாக அவமானத்தினால குறுகி தலையை கீழே போட்டு நின்னேன். ஒரு பொய், ஒரு தப்பு, அது மூலமாக வந்து ஒரு பொய். No matter how strong or rebellious a child may appear, however well he or she may seem to handle it, if the truth is that physical abuse completely destroys self-esteem. அதாவது எவ்வளோ தூரம் குழந்தை ஸ்ட்ராங்காக இருந்தாலும், உங்ககிட்ட வந்து வேகமாக திரும்பி நடந்துக்கிட்டாலும், எதிர்த்து நடந்துக்கிட்டாலும், அதே நேரத்தில் எவ்வளோ சூப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாலும் சரி, உண்மை என்னென்னா ஃபிசிக்கல் அப்யூஸ், அவங்கள அடிக்கிறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி செல்ஃப் எஸ்டீமை டிஸ்ட்ராய் பண்ணிடும். அவங்களுடைய தன்மானத்தை வந்து குலைச்சிரும். அவங்களுக்குன்னு ஒரு எஸ்டீம் இருக்குல்ல, நம்மனா இது கர்வம் இல்லை, ஒரு நான் அப்படிங்கிற ஒரு எஸ்டீம் இருக்கும், ஒரு பெருமையும் ஒரு தன்மானமும், அதை கம்ப்ளீட்லி அழிச்சிரும் அவங்கள அடிக்கிறது. My teacher wrote a long note in my diary saying how I was not only irresponsible and a liar, but that I also cheated and never did my homework. அவங்க எழுதி விட்டாங்க, எந்த அளவுக்கு பொறுப்பில்லாத பையன், பொய் சொல்கிற ஒருத்தன், லயர்னு மார்க் பண்ணிட்டாங்க, பொய் சொல்கிறவன் அப்படின்னு மார்க் பண்ணது மட்டும் இல்லாமல் எப்படி நான் சீட் பண்ணுங்கிறத எழுதி விட்டுருக்காங்க. டேர்னிங் C.W to H.Wங்கிற மாதிரிலாம் didn't count as homework. apparently, of course, C.W class workங்கிறத H.W மேலே மட்டும் மாற்றி விட்டு கீழே எதுவும் எழுதாமல் போகிறதுங்கிறது ஹோம்ஒர்க் கிடையாது. I was asked to get the note signed from my father. இப்படி எழுதி கொடுத்துருந்தாங்கல்ல அவங்க, இந்த மாதிரி வந்து இவன் சீட் பண்ணிட்டான், இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கான், லை பண்ணியிருக்கான் அப்படின்னு எழுதி அப்பா கிட்ட சைன் வாங்கிட்டான்னு கொடுத்து விட்டாங்க. A long day passed and I went home and I pleaded with my mother that if she, instead of my father, could sign the note. அம்மா கிட்ட கெஞ்சி கேட்டேன், நீங்கள் சைன் பண்ண முடியுமா அப்படின்னு. It would make things easy இல்லை? But she politely refused and said that when it came to my education, she would not like to hide the truth from my father. அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, உன் படிப்புன்னு வரும்போது நான் அப்பா கிட்ட இருந்து எந்த உண்மையும் மறைக்க மாட்டேன், நான் சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. Anything else she might have considered, but not this. மற்ற எதை வேணாலும் ஒத்துட்டு இருப்பேன், இது கிடையாது. Simply tell him the whole truth. My mother encouraged me. அப்பாட்ட போய் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. Like a meek calf, I approached my father and shared what had transpired at school. அப்பாட்ட போய் எல்லா உண்மையும் சொன்னேன். I told him that I had not been doing my homework and I was sorry about it. நான் ஹோம்ஒர்க் பண்ணல, ரொம்ப சாரி ஃபீல் பண்ணுறேன். I gave him the note to sign. இந்தாங்க சைன் பண்ணுங்க, டீச்சர் எழுதி கொடுத்ததுக்கு அப்படின்னாங்க. Are you really sorry? He asked. நிஜமாலுமே நீ வருத்தப்படுறீங்க? You're not just saying to avoid this talk, right? இந்த விஷயத்தை பேசுறத தவிர்க்கறதுக்காக மட்டும்தான் சும்மா சாரிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி என்கிட்ட சொல்கிறியா, இல்லை நிஜமாலுமே சாரியா? I'm actually sorry, I murmured. நான் முணுமுணுக்கிறேன், நிஜமாலுமே சாரி. Do you promise not to repeat it? இனிமேல் அதை திரும்ப பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. He looked at me kindly. அன்பா கேட்டார், திரும்ப பண்ண மாட்டேன்ல. Brought me closer to him
அண்ட் caressed மை ஹெட். தலையை தடவி கொடுத்துட்டே கேட்டார், இனிமேல் பண்ண மாட்டேன்ல அப்படின்ட்டு. எஸ் பாப்பா, ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த எண்ட் ஆஃப் த சாப்டர். பட் இந்த மூமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஃபார் அ பெட்டர் அப்ரிங்கிங். இங்கே அவங்க அப்பா என்ன பண்ணாரோ அப்சல்யூட்லி அமேசிங். டீச்சர் என்ன பண்ணாங்களோ அது கிடையாது. நான் கன்க்ளூட் பண்ணல, பட் லெட்ஸ் see what Om Swami says. Back to the chapter. I'll sign this time. இந்த டைம் நான் சைன் பண்ணுறேன். He chastised me gently, but please never cheat again. If sometimes you don't feel like doing your homework, it's okay. அடுத்த தடவை ஏமாத்தாத. ஹோம்ஒர்க் பண்ணவே நினச்சாங்கன்னா சில டைம் பரவாயில்ல, யூ ஜஸ்ட் டெல் மீ ஸோ. நீ சொல்லு. சீட்டிங் இஸ் நாட் அன் ஆப்ஷன். நீ பண்ண முடியலன்னா என்கிட்ட சொல்லு. ஏமாத்துறங்கிறது வழி கிடையாது அப்படின்னு அன்பா தலையை தடவிட்டு சொல்லியிருக்காரு. ஐ நோடட், நான் ஒத்துக்கிட்டேன். He didn't give me a big lecture or teach me morality. நிறைய இடத்துல நடக்கும். அவர் ரொம்ப பெரிய லெக்சர் கொடுக்கல. போய் சொன்னதெல்லாம் என்ன தப்பு, இப்படி நான் அப்படி நடந்துக்கணும். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் அப்பா ஆர்மியில் இருக்கும்போது அதில் எதுவுமே சொல்ல, சிம்பிளாக தான் பேசினார். That was the entire conversation. அவ்வளோதான் முழுசாக பேசினார். If you have a problem, you call me. My father wrote back to my teacher. டீச்சர்கிட்ட சொல்லியிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குன்னா என்னை கால் பண்ணுங்க. பட் யூ மஸ்ட் நெவர் டச் மை சைல்டு அகைன். யூ ஆர் நாட் டு ஹிட் ஹிம் எவர். என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்ன ப்ராப்ளம்னாலும் என்ன கால் பண்ணுங்க, பையனை தொடாதீங்க. பையனை தொடாதீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு பையனை தொடாதீங்க எப்பொழுதுமே அப்படின்னு சொல்லி அப்பா எழுதி கொடுத்துருக்காரு டீச்சருக்கு. ஐ வென்ட் பேக் டு ஸ்கூல் வித் மை ஹெட் ஹெல்ட் ஹை. இப்போ தலையை நல்லா நேராக நிமித்திட்டு போயிருக்காரு ஸ்கூலுக்கு. மை டீச்சர் ஃப்ரவுண்ட் அட் தி ரிப்ளை. டீச்சருக்கு பிடிக்கல ரிப்ளை, ஃப்ரவுண்ட், கொந்தளிக்கிறாங்க. said nothing of it and asked me to go back to my seat. ஒன்றும் சொல்ல, சீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. மை ஃபாதர்ஸ் சப்போர்ட் அண்ட் வேர்ட்ஸ் அட் த டைம் வேர் நாட் ஜஸ்ட் காமிங் அண்ட் சூதிங். In fact, they became the seeds of truth and fearlessness in my life. எங்கள் அப்பா சொன்னது அந்த இடத்துல என்னை வந்து அந்த விஷயத்தில் ஆசுவாசப்படுத்துறதுக்காக மட்டும் ஹெல்ப் பண்ணல. அதுதான் வந்து உண்மையின் விதைகளாகவும் பயமில்லாத தனத்தை லைஃப்பில் வளர்க்குறதுக்கும் எனக்கு ஆரம்பமாக இருந்துச்சு. ஐ ஃபிகர்ட் ஐ குட் ஷேர் மை தாட்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் வித் ஹிம். நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னுடைய பிரச்சனைகளையும் என்னுடைய மிஸ்டேக்ஸ், தப்புகளையும், நான் என்ன திங்க் பண்ணுறேன், என்ன தப்பு பண்ணுறேங்கிறத நிஜமாலுமே எங்கள் அப்பாவோட ஷேர் பண்ணலான்னு நான் உண்மையாலுமே அப்பா புரிஞ்சுக்கிட்டேன். knowing that he would try to understand and not punish me for my errors in judgment and actions became a great pillar of strength. எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதாவது எது வந்து எனக்கு ஸ்ட்ரென்த்தாக மாறுச்சுன்னா, நான் ஒரு தப்பு பண்ண எங்கள் அப்பா தண்டிக்க மாட்டார், அடிக்க மாட்டார், பனிஷ் பண்ண மாட்டாருன்னு, ஆனால் என்னை வந்து சப்போர்ட் பண்ணுவார்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்தாக மாறுச்சு. when we are born, our first ideals are almost always our parents. நம்ம பிறக்கும்போது நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு ஐடியல்ஸ், அவங்க தான் நமக்கு எடுத்துக்காட்டு. நோ டவுட் தட் பேரண்டிங் இஸ் பெர்ஹாப்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஜாப் இன் த வேர்ல்டு. உள்ளதுலேயே டிஃபிகல்ட்டான வேலையும் இதுதான், பேரண்டிங் தான். த ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் பேரண்ட்ஸ் பிஹேவியர் டுவர்ட்ஸ் அதர்ஸ், their offspring and each other is a single most important element that influences the core values in their children observe. அதனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பெரிய விஷயமே. குழந்தைகள் கவனிக்கிறார்கள். அவங்க கேட்டோ நீங்கள் சொல்லியோ பண்ணுறதில்ல, கவனிச்சே செய்கிறாங்க நீங்கள் செய்கிறத. I'm not suggesting that parents should treat their children with kid gloves all the time. எல்லா டைம் அவங்கள வந்து அந்த பேரண்டிங் பண்ணுறேன்னே பேரண்ட்ஸ் வந்து சொல்ல தேவையில்லை. That can be just as detrimental to a healthy upbringing. You need to be firm when you ought to be. நீங்கள் வந்து உறுதியாக இருக்கணும். எங்கே பேரண்ட்டாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணுமோ, கட்டாயமாக இருக்கணுமோ அந்த இடத்துல உறுதியாக இருக்கணும். A family where speaking the truth is encouraged, where there is open communication, where children are not lectured for every act that is contrary to a parent's preference, is bound to enjoy great bonding and love. எந்த குடும்பத்தில் உண்மை பேசுறதுக்கு ஊக்குவிக்கப்படுகிறதோ, எந்த குடும்பத்தில் எல்லாரும் வெளிப்படையாக பேசிக்க முடியுதோ, எங்கே வந்து குழந்தைங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்காம இருக்காங்களோ, அதாவது பேரண்ட்ஸ் திங்க் பண்ணுறதுலேருந்து அவங்க மாறுபட்டு போகும்போது விளக்கம் கொடுக்காம இருக்காங்களோ, அந்த குடும்பத்தில் சந்தோஷமும் அன்பும் இருக்கும். Children brought up in such families will grow up to be confident individuals. அப்படி அந்த குடும்பங்கள்லேருந்து வர்ற குழந்தைகள் ரொம்ப நம்பிக்கையான ஒரு தனிநபர்களாக வளர்கிறாங்க, நம்பிக்கையுடையவர்களாக. Such children will become compassionate adults and perhaps great leaders.
ரொம்ப உணர்வுகளில் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களாக வளர்கிறாங்க, மற்றவங்க மேலே இரக்கம் உள்ளவர்களாக வளர்கிறாங்க, அதே நேரத்தில் பெரிய தலைவர்களாகவும் வளர்கிறாங்க. எந்த மாதிரி குடும்பங்கள்னு சொல்லியிருந்தாரு பார்த்தீங்களா? A family where speaking the truth is encouraged, where there is open communication, where children are not lectured for every act that is contrary to a parent's preference. இப்போ once a student prepared all night for a zoology test, but when he appeared for it in the morning, the teacher had introduced a surprising format for evaluation. Zoology test prepare பண்ணிட்டு அடுத்த நாள் போகும்போது ஃபார்மேட், அந்த எஜுகேஷன் அந்த எக்ஸாம் ஃபார்மேட்டையே டக்குன்னு மாற்றிட்டாங்க. There were many cages with birds in them. கூண்டுக்குள்ள பறவை இருக்கு. The enclosures were covered so you could only see the feet of the birds. பறவைகளோட காலை மட்டும்தான் பார்க்க முடியும். It was a viva teacher would do one-on-one. பறவை என்னன்னு தெரியாது, கூண்டுக்குள்ள இருக்கு, ஆனால் பறவையோட கால் மட்டும்தான் இருக்கு. You have to tell me the name of the bird by looking at its feet, the teacher announced. You ought to tell me the name of the bird by looking at its feet. அதோடைய பாதங்களை பார்த்து பேரை சொல்லணும். The student was mad because he was not expecting this at all. குழந்தைங்க உடனே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை. He failed the test miserably and quickly made his way to the exit. டெஸ்ட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபெயில் ஆகிட்டான். உடனே அந்த எக்ஸிட்டுக்கு போயிட்டான். டீச்சர்ஸ் ஸ்டாப் பண்ணுறாங்க. Wait, the teacher said. What's your name? I need to mark it. உன் பேர் என்ன? You tell me, buddy. The student turned around, raised his own trousers and shouted, Look at my feet and guess my name. அவன் என்ன சொன்னா, பேர் அவன் சொல்லாம நீங்களே சொல்லுங்க, என் காலை பார்த்து என்னோட ஃபீட் பார்த்து என்னோட பேர் சொல்லுங்க. ஏன்னா அதுதான் டெஸ்ட் வச்சீங்க, ஒரு பேர்டோட ஃபீட் பார்த்து பேர்டோட நேம் சொல்லணும். இப்போ என் ஃபீட் பாருங்க, என்னோட நேம் சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்றான். I don't think we can entirely blame our children for their lack of interest in studies, because our current education system is deeply flawed. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சென்டென்ஸ் இது. நமக்கு இருக்கிற கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அழிஞ்சு போயிருக்கு, ஃப்ளாடாக இருக்குது, அது வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறது. அதுதான் ப்ளேம் பண்ணணும், நம்ம குழந்தைகளை ப்ளேம் பண்ண முடியாது. இட் ஸ்ட்ரைவ்ஸ் டு டர்ன் யூ இன்டு அன் ஆவரேஜ் திங்கர். நீங்கள் சராசரியாக யோசிக்கிறவனா தான் மாற்றுது. ஸோ யூ மே பி யூஸ்ஃபுல் டு ஆவரேஜ் சொசைட்டி. சராசரியாக இருக்கிற சமுதாயத்துக்காக சராசரியாக உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு தன்மையும் ஒரு முழுமையும் இல்லாத ஒரு சிஸ்டமாக தான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. இட் fosters conformity, not discovery. அது என்ன சொல்லுதுன்னா, இதுதான், இதை நம்பு, எதையும் போய் தேடாத, தேடலுக்கு போகாத, இருக்கிறத நம்புன்னு சொல்லுது. Your inventions, research and talents must adhere to its standards. அதாவது நீங்கள் என்ன கண்டுபிடிச்சாலும் சரி, என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, என்ன டேலண்ட் இருந்தாலும் சரி, அது எல்லாமே நாங்கள் வகுத்து வச்ச ஃபார்முலாவுக்கு ஒத்து போகிற மாதிரியே திங்க் பண்ணு, கண்டுபிடின்னு சொல்லுது. More than 80% of the stuff I studied in school I've never utilized in real life. Exactly. என்னோட கேஸில் 100% இல்லை. நம்ம 80% ஸ்கூலில் படிக்கிறது நிஜமான லைஃப்பில் யூஸ் பண்ணுறதே இல்லை. That's a lot of wastage of time and energy. அவ்வளோ விஷயங்களை டைம் அண்ட் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறோம். It's no wonder that we are increasingly more restless and distracted than ever before. இதனால தான் ஆச்சரியமே இல்லை, நம்ம முன்னாடி எப்போ இருந்ததை விடவும் அமைதி இல்லாமல் ஒரு டிஸ்ட்ராக்டடாக, ஒரு ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கும். ஸ்டடியிங் திங்ஸ் we don't want to, pursuing careers we don't like, living lives we almost loathe. படிக்க தேவையில்லாத விஷயங்களை படிக்கிறது, சம்மந்தம் இல்லாத கரியர்ஸ், அதாவது வேலைகளை செய்கிறது, லைஃப்பில் வேலைகள், பிஸ்னஸ், இந்த மாதிரி கரியர் செய்கிறது ஜாபுக்கு. அதே மாதிரி நம்ம நினைக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது, நமக்கு தேவையான வாழ்க்கையை வாழாமல் இருப்பது, இதுதான் நடந்துட்டுருக்கு. Much of this can be avoided if children could get a pat on their backs at the right time. இதெல்லாமே தவிர்க்க முடியும், குழந்தைங்களை தட்டி கொடுத்தா போதும் சரியான நேரத்தில். an encouraging word from their டீச்சர்கிட்ட இருந்து ஒரு சரியான ஒரு ஆறுதல் வார்த்தை வரும்போது, a display of understanding from their parents அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கும் போது a bit of compassion, அவங்க மேலே ஒரு இரக்கமும் ஒரு நல்ல ஒரு உணர்வும், a little empathy, அவங்க மேலே அந்த ஒரு அனுதாபம்னு சொல்ல முடியாது, நிஜமான லவ், லிட்டில் எம்பத்தி இருக்கும்போது குழந்தைங்க மேலே அது காமிச்சா நிஜமாலுமே இது எல்லாத்தையுமே நம்ம சொன்னமே, நம்ம படித்த படிப்பு, செய்கிற வேலை, வாழ்கிற வாழ்க்கை, இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் 80% வேஸ்டடாக போயிருக்கிறதில்ல. இந்த விஷயத்த குழந்தைங்க மூலமாக நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இதெல்லாம் செஞ்சோம்னா
இந்த 4-5 விஷயங்கள். That's all it takes to transform average minds into extraordinary ones. இவ்வளவுதான் சராசரியா திங்க் பண்ண வச்ச இதுல இருந்து எக்ஸ்ட்ராடினரியா போறதுக்கு இவ்வளவுதான் தேவை. More than siblings, peers, friends, religion, the two set of people who make the most difference to a child's life are parents and teachers. மற்ற எல்லாத்தையும் விடையும் அப்பா அம்மா ஆசிரியர் இவங்க தான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் கொண்டு வர்றாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ மச் ஸோ தட் எந்த அளவுக்குன்னா அட் டைம்ஸ் சில சமயங்களில் தி ரோல்ஸ் பிகம் இன்டர்சேஞ்சபிள். எந்த அளவுக்குன்னா ஒரு அப்பா அம்மா நல்ல டீச்சராகவும் ஒரு டீச்சர் நல்ல அப்பா அம்மாவும் நடந்துக்கிட்டு குழந்தைய பெருசாக மாற்ற முடியும். மற்றபடி அவங்க கூட இருக்கிறவங்க, மதம், நண்பர்கள், கூட பிறந்தவங்க இவங்க எல்லாத்த விடவும் முக்கியமானவங்க பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். பேரண்ட்ஸ் டீச்சராக இருக்க முடியும், டீச்சர்ஸ் பேரண்ட்டாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு மாற்றிக்கிற அளவுக்கு முக்கியமான உறவுகள் அது. ஆஸ் அ பேரண்ட், ஒரு அப்பா அம்மாவா சம்டைம்ஸ் திங்ஸ் மே பிகம் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் அண்ட் யூ மே லேஷ் அவுட். சில டைம் ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு பேரண்ட்ஸை வாழ்க்கை நடத்துறது வந்து பெரிய கஷ்டம். நம்மளால் எல்லா விஷயங்களையும் சரியாக பண்ண முடியாது. ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஃபீல் கில்ட்டி ஃபார் இட். நீங்கள் சரியான பேரண்ட்டாக இல்லைங்கிறது நீங்களே நினச்சிட்டு கில்ட்டியாக இருக்க வேண்டாம். இஃப் சில்ட்ரன் கேன் மேக் மிஸ்டேக்ஸ் ஸோ கேன் பேரண்ட்ஸ். இது ரொம்ப சூதிங்காக இருக்குது. குழந்தைங்க மிஸ்டேக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கும்போது பேரண்ட்ஸும் மிஸ்டேக் பண்ணுற சான்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஹேவ் அ பிக் ஹார்ட், அட்மிட் யுவர் ஃபால்ட்ஸ் அண்ட் கோ பேக் டு பீயிங் லவ்விங். பெரிய இதயத்தோட ஒத்துக்குங்க என்ன தப்புன்னு சொல்லிட்டு திரும்ப பழைய மாதிரியே கோ பேக் டு பீயிங் லவ்விங். எப்படி அன்பு காட்டிகிட்டு இருந்தீங்களோ மிஸ்டேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பேரண்ட்ஸும் பழைய நிலைமைக்கு போய் உணர்ந்து நல்லா இருங்க. யூ காண்ட் மேக் அ பாயிண்ட் பை ஷவுட்டிங். அதாவது வெறும் சத்தம் போட்டு மட்டும் ஒரு பாயிண்ட் சொல்லிட முடியாது. அல்டிமேட்லி லவ் இஸ் த ஒன்லி வே டு டிரான்ஸ்ஃபார்ம் எனி ஒன். அன்பு காமிச்சா மட்டும்தான் இன்னொருத்தர் மாறுவாங்க. யூ கேன் பி ஃபர்ம் அண்ட் yet loving. நீ கண்டிப்பாக இருக்கலாம், அதே நேரத்தில் இரக்கமானவனாகவும் அன்பானவனாகவும் இருக்கலாம். இஃப் யூ ஆர் willing to be loving and patient, children will come around. நம்ம வந்து அன்பானவர்களாகவும் இறக்கமானவர்கள் இருந்தால் குழந்தைங்க வந்து நம்மளை சுற்றி வருவாங்க. சச் இஸ் த பவர் ஆஃப் லவ். அதுதான் உண்மையான பவர் ஆஃப் லவ், அன்போடைய பவர். இன் மை வியூ இட் இஸ் த எசன்ஸ் ஆஃப் குட் பேரண்டிங் அண்ட் அப்ரிங்கிங். இதுதான் வந்து சரியான பேரண்டிங் அண்ட் வளர்க்கிற தன்மை. நோ அதர் பர்சன் கேன் எவர் ஃபில் த ஷூஸ் ஆஃப் லவ்விங் பேரண்ட். அன்பு காட்டுற பெற்றோர்கள் அப்படிங்கிற ஸ்தானத்தை வேற யாருமே ஈடுகட்டிட முடியாது. எத்தனையோ பேர் இருக்கலாம், எத்தனையோ விஷயம் நடக்கலாம் குழந்தைங்க லைஃப்பில். அன்பு காட்டுற பேரண்ட்ஸுக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே கிடையாது. லவ் அண்ட் அக்செப்டன்ஸ் அலோன் கேன் ஃபாஸ்டர் அன் என்வாயன்மெண்ட் ஆஃப் ட்ரஸ்ட். அன்பும் ஏற்றுக்கிற தன்மை மட்டுமே ஒரு ஒரு என்வாயன்மெண்ட்டில் அந்த அந்த நம்பிக்கையை வளர்க்கும். இப்போ சுற்றி இருக்கிற நம்ம வாழ்கிற என்வாயன்மெண்ட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அந்த நம்பிக்கையும் இதுவும் வளரணும்னா அன்பும் இன்னொருத்தரை சகிச்சுட்டு ஏற்றுக்கிற தன்மையுமே போதும். கொஞ்சம் லாங் சாப்டர் மாதிரி போயிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். அடுத்த சாப்டரில் வந்து ஆங்கர், வெயிட் அ மினிட் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து பேச போகிறாரு. இப்போ நம்ம 45 பேஜஸ் வந்து முடிச்சிருக்கோம். அடுத்தது சாப்டரை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ப்ளீஸ் கீப் என்கரேஜிங். இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட ஒரு நோக்கம் என்னென்னா, நான் 2 குழந்தைங்களுக்கு அப்பா, 6.5 வயசு பையன், 1 வயசு பொண்ணு. இப்போது நான் பையனுக்கு புரிஞ்சுக்காமல் பண்ண சில பேரண்டிங் மிஸ்டேக்ஸை பொண்ணுக்கு பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். அண்ட் பேரண்ட்ஸ் கேன் டூ மிஸ்டேக்ஸ் அஸ் வெல் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஸோ ஐம் ஹாப்பி வித் தட். பட் நமக்குன்னு ஒரு ஃபோரம் கிடையாது நிறையா. நம்ம வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு, பேசிக்கிறதுக்கு எல்லா வீடியோலையும் நான் ரீட்ரீட் பண்ணுறது தான். வி ஷுட் come up with a forum where we discuss it positively and help each other and help the future parents as well. Thank you very much for listening. See you later.